ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். நேத்தைக்கு சாப்டர் நம்பர் 12 வரைக்கும் 17 வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு சாப்டர் நம்பர் 18ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இந்த 18வது சாப்டர் எது சம்பந்தப்பட்டது என்றால் ஜட்ஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட சாப்டர். இது இந்த ஜட்ஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட சாப்டர்ல எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுமணி, ஹாஸ்ட் உனக்கு மாத்தி விட்டேன். அதுக்கப்புறம் நீ வந்து அந்த மைக்கும் உனக்கு வேலை பார்க்க மாட்டேங்குது, வீடியோவும் வேலை பார்க்க மாட்டேங்குது. ரெக்கார்டிங் ஆன் பண்ணுங்கன்னு சொன்னா ரெக்கார்டிங் ஆனே ஆகல. அது இதான் உங்க மைக் ஆப்ஷன் உங்களுக்கு ஒர்க் பண்ணல. இருங்க, அன்மியூட் பண்ணி கேட்கறேன் எல்லாரையும், கேக்குதான்ட்டு. ஓகே ஓகே ஓகே. ஹலோ ஹலோ, ஆடிபிளா இருக்குங்களா? இஸ் இட் ஆடிபிள்? ஹலோ, இஸ் இட் ஆடிபிள்? Yes, sir. Yes, sir. It is audible. Okay, okay, okay. Manigandan, is it audible? Manigandan? Manigandan? Mani, send a message. Hello? 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 Manigandan? Shall I start session? Hello? Hello? At a moment. So, one minute. ஓகே, இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் ரூல் நம்பர் 105ல இருந்து 108 வரைக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட் சாப்டர் இருக்கு. இந்த ரூல் 105 என்ன சொல்லுது அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட்ல டிஃபென்ஸ்ல கவுன்சில் அப்பியர் ஆனாரா இல்லையா அப்படின்றத ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லணும். டிஃபென்ஸுக்கு யார் அட்வொகேட் அப்பியர் ஆனாங்க அப்படின்ற விவரம் ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்கணும். இது ரூல் நம்பர் 105. 106ல ஜட்ஜ்மெண்ட்டுடைய பர்டிகுலர்ஸ் ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளர் காலம்ல ஜட்ஜ்மெண்ட்டுடைய பர்டிகுலர்ஸை வந்து மென்ஷன் பண்ண சொல்றாங்க. அந்த டேபிளர் காலம்ல மொத்தம் 17 காலம் இருக்கு. அதுல முக்கியமான காலம் வந்து காலம் நம்பர் 9, காலம் நம்பர் 10 அண்ட் காலம் நம்பர் 30. இந்த 3 காலம்ல என்ன விஷயங்கள் வருது அப்படின்னா, காலம் நம்பர் 9ல வந்து டேட் ஆஃப் கம்ப்ளைண்ட் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. இப்போ டேட் ஆஃப் கம்ப்ளைண்ட் அப்படின்றது, இப்போ கேஸ்ல 2 விதம் உண்டு. ஒன்று போலீஸ் ரிப்போர்ட் கேஸ், ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல்டு வித் போலீஸ். இன்னொன்று வந்து அதர் தென் போலீஸ் கேஸ். இப்போ இந்த ரெண்டுல இந்த டேட் ஆஃப் கம்ப்ளைண்ட் அப்படின்றது என்ன தேதியை எடுத்துக்கணும் அப்படின்ற விவரம் பார்க்க போறோம் நம்ம. அதே மாதிரி காலம் நம்பர் 10 வந்து டேட் ஆஃப் அப்ரஹென்ஷன் அப்படின்னா என்ன, அதுல என்ன தேதி குறிப்பிடுறோம் அப்படின்றது பார்க்க போறோம். அப்புறம் காலம் நம்பர் 13 கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரையல். இது ரொம்ப முக்கியமான விஷயம். கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரையல், அந்த டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் அப்படின்றது எந்த தேதி எடுத்துக்கணும், செஷன்ஸ் கேஸ்ல என்ன தேதி எடுத்துக்கணும், வாரண்ட் கேஸ் ப்ரொசீஜர்ஸ்ல என்ன டேட் எடுத்துக்கணும்,
சம்மன்ஸ் கேஸ் ப்ரொசீடிங்ஸ்ல என்ன டேட் எடுத்துக்கணும் அப்படின்ற விவரங்கள் பார்க்க போறோம். இப்போ முதல்ல காலம் நம்பர் சரி எக்கோ ஆகுது யாருக்கோ மைக் யாருக்கோ மேடம் ஃபோன் பண்ணாங்க ஆயிருக்கு. நாளைக்கு சப்போஸ் ரோட்ல யாருக்கு மைக் அன்மியூட் ஆயிருக்கோ எல்லாரும் மியூட் பண்ணுங்க சார். காலம் நம்பர் 9ல இந்த டேட் ஆஃப் கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் டேட் ஆஃப் கம்ப்ளைண்ட்டை எதை எடுத்துக்கணும்னா போலீஸ் ரிப்போர்ட் கேசஸை பொறுத்த வரைக்கும் சார்ஜ் ஷீட் என்னைக்கு ஃபைல் பண்றாங்களோ அந்த டேட் ஆஃப் கம்ப்ளைண்ட்டா எடுத்துக்கணும். அதுதானே போலீஸ் கேஸாக இருந்தால் டேட் ஆஃப் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண தேதியை டேட் ஆஃப் கம்ப்ளைண்ட்டா எடுத்துக்கணும். இது காலம் நம்பர் 9ல மென்ஷன் பண்ண வேண்டிய தேதி. காலம் நம்பர் 10 பொறுத்த வரைக்கும் டேட் ஆஃப் அப்ரஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன தேதி அப்படின்னா அரெஸ்ட், அந்த அக்யூஸ்ட் பர்சனை என்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த தேதி தான் டேட் ஆஃப் அப்ரஹென்ஷன். அது காலம் நம்பர் 10ல குறிப்பிடணும். அடுத்து கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரையல், இதை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் பார்க்கப்படுகிறது. ஒன்னு சம்மன்ஸ் கேஸ் ப்ரொசீடிங்ஸ்ல கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரையல் அப்படின்றது என்ன தேதியிலிருந்து தொடங்குகிறது. அடுத்து வாரண்ட் கேஸ்ல 2 வெரைட்டி உண்டு. ஒன்னு போலீஸ் ரிப்போர்ட் கேஸ், இன்னொன்னு பிரைவேட் கம்ப்ளைண்ட் கேஸ். அடுத்து செஷன்ஸ் கேஸ். இதுல டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரையலை பொறுத்த வரைக்கும் சம்மன்ஸ் கேஸ்ல டேட் ஆஃப் ட்ரையல் என்ன அப்படின்னா கமென்ஸ்மெண்ட் ஆஃப் டேட் ஆஃப் ட்ரையல் என்ன அப்படின்னா செக்ஷன் 251 சிஆர்பிசில அக்யூசிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும். ஏன்னா நோ ஃபார்மல் சார்ஜஸ் நெசசரி ஃபார் சம்மன்ஸ் கேசஸ். ஸோ ஃபார்மல் சார்ஜஸ் நாட் நெசசரி. அப்ப செக்ஷன் 251ல அக்யூசிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த தேதி தான் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் சம்மன்ஸ் கேஸை பொறுத்த வரைக்கும். வாரண்ட்ஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 238 செக்ஷன் 238ல என்ன சொல்றாங்க, 207 படி காப்பீஸ் ஃபர்னிஷ் பண்ணிட்டாரு அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட் எப்ப சாட்டிஸ்ஃபை ஆகிறோ அப்ப ட்ரையலை கமென்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் ஃபர்னிஷிங் காப்பீஸ் அண்டர் செக்ஷன் 207 காப்பீஸ் ஃபர்னிஷ் பண்ற தேதி தான் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரையல். அடுத்து இதுவே அதர் தென் போலீஸ் ரிப்போர்ட் கேஸாக இருந்தால் அதுல 207 ப்ரொசீடிங்ஸ் தேவையில்லை. ஏன்னா சம்மன்ஸ் போகும்போதே கம்ப்ளைண்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் உடைய காப்பியை உடன் இணைத்து அனுப்ப வேண்டும். சோ அக்யூஸ்டுக்கு சம்மன் அனுப்பும் போதே கம்ப்ளைண்ட் காப்பியை உடன் இணைத்து அனுப்புவதால 207 கொஸ்டினே வராது. அப்படி இருக்கும்போது எப்பொழுது ஸ்டார்ட் ஆகும் என்றால் 244 சிஆர்பிசியை பார்க்கணும். எப்போ அப்பீர் ஆனதுக்கு அப்புறம் ட்ரையல் எப்ப ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரையல். இதுவே வாரண்ட் கேஸாக இல்லாமல் செஷன்ஸ் கேஸாக இருந்தால் எப்போ வரும், சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி அந்த சார்ஜை எக்ஸ்பிளைன் பண்ற தேதி அண்டர் செக்ஷன் 228 சிஆர்பிசில சார்ஜை ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் அக்யூஸ்ட் கிட்ட எப்போ சார்ஜை எக்ஸ்பிளைன் பண்றாங்களோ அந்த தேதி தான் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரையல், டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரையல். இது காலம் நம்பர் 13ஐ பொறுத்தது. அதற்கப்புறம் ரூல் நம்பர் 107 முக்கியத்துவம் வாய்ந்தது. ரூல் நம்பர் 107ல என்ன முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்ல நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். காப்பி வாங்கி பார்க்கும்போது ஜட்ஜ்மெண்ட் போர்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பின்னாடி சில அப்பெண்டிக்ஸஸ் எல்லாம் இருக்கும். லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ் இருக்கும், லிஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், லிஸ்ட் ஆஃப் எக்ஸிபிட்ஸ் இருக்கும். இந்த லிஸ்ட் சம்பந்தப்பட்ட ரூல் தான் ரூல் நம்பர் 107. இதுல
என்னென்ன விஷயங்கள் அந்த லிஸ்ட்ல இருக்க வேண்டும் அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் PWs, ப்ராசிக்யூஷன் விட்னஸஸ் உடைய லிஸ்ட். அப்புறம் டிஃபென்ஸ் விட்னஸ் உடைய லிஸ்ட். அப்புறம் எக்ஸிபிட்ஸ். எக்ஸிபிட்ஸ்லயும் அதே மாதிரி தான். எக்ஸிபிட்ஸ்ல எப்படி எக்ஸிபிட் வகைப்படுத்தணும்? ஃபர்ஸ்ட் ப்ராசிக்யூஷன் சைடு எக்ஸிபிட்ஸ், டிஃபென்ஸ் சைடு எக்ஸிபிட்ஸ், அதுக்கப்புறம் கோர்ட் எக்ஸிபிட்ஸ் இருந்ததுன்னா கோர்ட் எக்ஸிபிட்ஸ், அப்புறம் விட்னஸ் எக்ஸிபிட்ஸ் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா விட்னஸ் எக்ஸிபிட்ஸ், அதுக்கப்புறம் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் உடைய லிஸ்ட். மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் உடைய லிஸ்ட். இதற்கு அப்புறம் மெடிக்கோ லீகல் ரிப்போர்ட் ஏதாவது எக்ஸிபிட்ல காட்டப்பட்டு இருந்தால், மெடிக்கோ லீகல் ரிப்போர்ட் எக்ஸிபிட்டில் காட்டப்பட்டிருந்தால் அந்த ரிப்போர்ட்டுடைய நம்பர், அதே மாதிரி டேட் ஆஃப் ரிப்போர்ட். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டர் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் கொடுத்திருக்காரு, அல்லது ஒரு போஸ்ட்மார்டம் சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு என்றால் அந்த சர்டிபிகேட்டுடைய நம்பர், அந்த சர்டிபிகேட் இஷ்யூ பண்ண டேட், இது ரெண்டும் வந்து கொடுக்கப்படும். அதே மாதிரி மெட்டீரியல் ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் அந்த லிஸ்ட்ல எப்படி குறிப்பிட வேண்டும் என்றால், சேம் டைப் ஆஃப் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் 2-3 மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வைங்க. இப்போ வந்து ஒரு சட்டையை கைப்பற்றுறாங்க, ஒரு 2-3 சட்டை கைப்பற்றுறாங்க என்றால் அது யாரிடமிருந்து கைப்பற்றது, யாருக்கு சொந்தமான சட்டை, அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ண சொல்றாங்க. மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் ஒரே மாதிரியான மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்கள் கைப்பற்றப்பட்டால் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபார் தி சேக் ஆஃப் கிளாரிட்டி ஸ்பெசிஃபை பண்ணணும். அடுத்து வெப்பன்ஸ், இதெல்லாம் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ல வர வேண்டிய விஷயங்கள். வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஹர்ட் கேஸ், அதுல 3 ஸ்டிக் கைப்பற்றுறாங்கன்னு வைங்க. அப்போ மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் நம்பர் 1 ஸ்டிக், மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் நம்பர் 2 ஸ்டிக், மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் நம்பர் 3 ஸ்டிக் அப்படின்னு மென்ஷன் பண்ணக்கூடாது. MO1 ஸ்டிக் யூஸ்டு பை A1, MO2 ஸ்டிக் யூஸ்டு பை A5, இப்படி வகைப்படுத்த சொல்றாங்க. ஒரு கிளியர் ஐடியா அந்த வெப்பன் சம்பந்தமாக கிடைப்பதற்காக இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ண சொல்றாங்க. அடுத்து மிக முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ரூல்ல கொடுத்திருக்காங்க. ஏன்னா பல நீதிமன்றங்கள் இதுல கன்ஃபியூஸ் இருக்கு. என்ன கன்ஃபியூஸ் இருக்கு அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட் தமிழ்ல எழுதப்படும் போது ப்ராசிக்யூஷன் விட்னஸ் PW1 இங்கிலீஷ்ல எழுதிடுறோம். தமிழ்ல எழுதும் போது ப்ராசிக்யூஷன் விட்னஸ் அப்படின்றத எப்படி மென்ஷன் பண்ணணும், அப்ரிவேஷன்ல ஆத்தாசாவா, ஆசாவா, வாசாவா எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்றது பல நீதிமன்றங்கள் என்ன பண்றாங்க, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி பண்றாங்க. ஸோ இதுல ஒரு கிளாரிட்டி இல்லைன்றதுனால இந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 2019ல ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. என்ன கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அரசு சாட்சி அப்ரிவேஷன் ஆ சா அப்படின்னு மட்டும்தான் குறிப்பிட வேண்டும். இது ரூல் 107 சப் ரூல் 5ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆத்தாசா, வாசா, நாசா அப்படின்னு குறிப்பிடக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளியர் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரூல் நம்பர் 108. ரூல் நம்பர் 108 பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஜட்ஜ்மெண்ட் காப்பியை யார் யாருக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், இது சம்பந்தமான ரூல் தான் ரூல் நம்பர் 108. 108ல லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா, சப் ரூல் 1ல என்ன சொல்றாங்க, ஜட்ஜ்மெண்ட், ஒரு நிமிஷம் சொல்லுங்கம்மா. அப்படியா, பாக்குறேன் பாக்குறேன். ஓ பாக்குறேன் பாக்குறேன்.
இந்த ஆக்ஷன் வர இருக்கிறத பேசுங்க. நீங்க என்ன முடிஞ்சு பேசிட்டு ஹலோ ஓகே, அடிபுல இல்லைன்னா ஒரு மெசேஜ் போடுங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ ஒரு நிமிஷம். ஸோ இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வெப்பன்ஸு ஒரே மாதிரியான வெப்பன்ஸ் இருந்ததுன்னா யார் யூஸ் பண்ண வெப்பன்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ண சொல்றாங்க. ஸ்டிக் யூஸ்டு பை A1 A2 அந்த மாதிரி சொல்றாங்க. ஜட்ஜ்மெண்ட் தமிழ்ல இருந்ததுன்னா அரசு சாட்சி அப்படின்னு தான் ப்ராசிக்யூஷன் விட்னஸை மென்ஷன் பண்ணணும், மற்ற விதத்தில் மென்ஷன் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்து ரூல் நம்பர் 108 பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை யார் யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இதுல லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா சப்ரூல் 1 பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ண உடனே அதை அபிஷியல் வெப்சைட்ல அப்லோட் பண்ண சொல்றாங்க. இது லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட். அது இல்லாம இப்ப செஷன் ஜட்ஜ்மெண்டாக இருந்தா யார் யாருக்கெல்லாம் காப்பீஸ் பர்னிஷ் பண்ணும் சப்ரூல் 2 சொல்லுது. இந்த சப்ரூல் 2 படி குறைஞ்சது ஒரு 15 காப்பியாவது எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதுவும் பாருங்க வித்தின் 14 டேஸ்ல கொடுக்க சொல்றாங்க. யார் யாருக்கு அப்படின்னா நான் ஃபாஸ்டா போயிடுறேன். கமிட்டல் கோர்ட்டுக்கு ஒரு காப்பி, கலெக்டருக்கு ஒரு காப்பி, கமிஷனர் ஆஃப் போலீஸ் அல்லது சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு ஒரு காப்பி, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு த்ரூ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒரு காப்பி, அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு, அப்புறம் பிரிசன் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட், இப்போ கன்விக்ஷனாக இருந்தது அப்படின்னா பிரிசன் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு அனுப்பணும். அதே மாதிரி ஒரு காப்பியை பைண்ட் பண்ணி வைக்க சொல்றாங்க செஷன்ஸ் கோர்ட்ல. ஸோ இந்த மாதிரி காப்பீஸ் வந்து சப்ளை பண்ணணும். இந்த சாப்டர்ல இவ்வளவுதான் முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அடுத்து கம்யூனிகேஷன்ஸ் இஷ்யூடு டு சபார்டினேட் மேஜிஸ்ட்ரேட்ஸ் சாப்டர் நம்பர் 19க்கு வரோம். இந்த 19ல என்ன இருக்குன்னா ரூல் நம்பர் 109ல இருந்து 116 வரைக்கும் இந்த ரூல்ல இருக்கு. 109ல இருந்து 169 வரைக்கும் இருக்கு. இந்த சாப்டர்ல முக்கியமான விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் செஷன் ஜட்ஜ் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு அனுப்பணும்னா டைரக்டா அனுப்பணுமா அல்லது
சிஜேஎம் மூலமாக அனுப்பணுமா அப்படின்னா செஷன்ஸ் ஜட்ஜு டைரக்டாக சில விஷயங்களை கேட்கலாம், மற்ற விஷயங்களை வந்து த்ரூ சிஜேஎம் மூலமாக தான் கேட்க முடியும். செஷன் ஜட்ஜ் டைரக்டாக எந்த விஷயங்களை கேட்கலாம் அப்படின்னா அர்ஜென்ட் மேட்டர்ஸாக இருந்தால் சைமல்டேனியஸா கேட்கலாம். ஜேஎம்க்கு ஒரு கம்யூனிகேஷன் அனுப்பிட்டு சைமல்டேனியஸா சிஜேஎம்க்கு ஒரு கம்யூனிகேஷன் அனுப்பிச்சு கேட்கலாம். அதை தவிர சப்போஸ் ஒரு ரிவ்யூ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கால்ஃபர் பண்ணி வாங்கலாம். இதை தவிர மற்ற எந்த கம்யூனிகேஷனாக இருந்தாலும் த்ரூ இந்த மூன்றும் இந்த விஷயங்களை சொல்லுது. அடுத்து ரூல் நம்பர் 112. ரூல் நம்பர் 112 பொறுத்த வரைக்கும் என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சப்போஸ் வாரண்ட் ஆஃப் கமிட்மெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வாரண்ட் ஆஃப் கமிட்மெண்ட்னா என்ன? வாரண்ட் ஆஃப் கமிட்மெண்ட்னா என்ன? கோர்ட்ல இருந்து வாரண்ட் ஆஃப் கமிட்மெண்ட் பிரிசனுக்கு அனுப்புவாங்க. எப்ப அனுப்புவாங்க? ஒரு அக்யூஸ்ட் கன்விக்ஷன் ஆகி அவனை பிரிசனுக்கு அனுப்பும்போது வாரண்ட் ஆஃப் கமிட்மெண்ட் அனுப்புவாங்க. இந்த வாரண்ட் ஆஃப் கமிட்மெண்ட் அனுப்புனதுக்கு அப்புறம் அப்பல்லட் கோர்ட்ல, அதாவது வாரண்ட் ஆஃப் கமிட்மெண்ட் அனுப்புனதுக்கு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் சஸ்பென்ஷன், ரெமிஷன், கம்முட்ஸ் போன்ற விஷயங்களை செய்தால், சஸ்பென்ஷன், கம்முட் போன்ற விஷயங்களை செய்தால் கேட்கலையோ? once again unable to hear. ஹலோ, திரும்பவும் கேட்கலைங்களா? ஹலோ, அடிபலா இல்லையா? சில பேர் கேக்குது சார், சில பேர் கேட்க மாட்டேங்குது சார். அதான் தெரியலங்க சார், எனக்கு இங்க நெட்வொர்க் ப்ராப்ளமும் ஒன்றும் இல்லை, கரெக்டாக தான் இருக்கு. மேபி சர்வர் இஷ்யூ கூட இருக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் மியூட்டும் பண்ணல, அவங்களோட வாய்ஸும் மியூட் பண்ணாம இருக்காங்களா? அது கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கலாம் மேபி. அப்படிங்களா? அப்ப நான் இங்க இப்ப நான் மியூட் ஆல் கொடுக்குறேன். கொடுங்க சார். மியூட் ஆல் கொடுத்தா எல்லாருக்கும் மியூட் ஆயிடும்னு நினைக்கிறேன். இப்ப புதுசா அட்மிட் ஆகுறவங்களுக்கு அவங்களே மியூட் பண்ணிக்கணும். அவங்க பண்ணாதனால தான் அந்த மாதிரி ஆகுது. இப்ப கிளியரா கேக்குதுங்களா சார்? மேபி அவங்க சைட் நெட்வொர்க் இஷ்யூ கூட இருக்கலாம், உங்க வாய்ஸ் கேட்காம இருக்குது கூட. ஓகேங்க சார். நானும் சர்ச் பண்ணி பார்த்தப்போ ஜூம்ல அப்படி ஒன்றும் சர்வர் இஷ்யூ மாதிரி இன்னும் தெரியல. ஓகேங்க சார், ஓகேங்க சார். மேபி நெட்வொர்க் இஷ்யூஸ் எதுவுமே சொல்ல முடியாது சார், அதுவும் சொல்ல போனாலும். ஓகே ஓகே சார். பார்த்திபன் சார் பேசுறீங்களா? இல்ல, ஏகலைவன் சார் என் பேரு. ஏகலைவன் சார், சென்னை. ஓகேங்க சார். இப்ப ஆடிபிளா இருந்தா ப்ரொசீட் பண்ணலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டுங்க. யாருக்காச்சும் கேட்கலன்னா ஜஸ்ட் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க கேட்கலன்ட்டு. சோ ப்ரொசீட் பண்ணலாம் அதுக்கேத்த மாதிரியும். அப்படிங்களா? என்ன நேம்ல சார் உள்ள வந்திருக்கீங்க? பாரி. 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 ஓகே, வெயிட் a minute சார், ஒரே நிமிஷம். ஷூர். உங்களுக்கு நான் ஹாஸ் ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன், நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க சார். ஷூர் சார். ஆயிடுச்சான்னு பாருங்க. 4 people waiting னு காட்டுது. பர்மிட் பண்ணுங்க. பண்ணுங்க சார். ஓகே, நோ ப்ராப்ளம். Thank you sir, thank you. Okay, we will continue. நிறைய இந்த 2 நாளா நிறைய இன்டரப்ஷன்ஸ் இருக்கு கிளாஸ்ல. சரி, பரவாயில்லை, நோ ப்ராப்ளம். இப்போ என்ன விஷயம்னா,
இந்த கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் சபார்டினேட் கோர்ட் சபார்டினேட் மேஜிஸ்ட்ரேட்ஸுக்கு செஷன் ஜட்ஜ் டைரக்டா கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஒன்று அர்ஜென்சி இருக்கணும், அப்படி இல்லைன்னா அப்பீல் அல்லது ரிவிஷன் கேசஸ்ல ரெக்கார்ட்ஸ் என்ஃபார் பண்றது மட்டும்தான் டைரக்டா பண்ண முடியும். அடுத்து சார் சாரி ஃபார் இன்டரப்ஷன். எனக்கு உங்களோட ஆடியோ இப்போ கேட்கல சார். எனக்கு என்ன இஷ்யூ இருக்கும்? மியூட் ஆயிடுச்சு என்னோடதும் சேர்ந்து. நீங்க மியூட் பண்ணும்போது என்னதும் சேர்ந்து மியூட் ஆயிடுச்சு. இப்போ ஓகே ஓகே கேக்குது சார். சாரி, மியூட் ஆயிடுச்சு. சாரி சார். நீங்க மியூட் பண்ணும்போது அப்படியே எனது அன்மியூட்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. மியூட் ஆல் கொடுத்தீங்கன்னா எனது சேர்த்து மியூட் ஆகுது. ஓகே ஓகே ஓகே, அதுதான். ஃபைன் ஃபைன் ஃபைன், தேங்க் யூ சார். ஸோ இந்த எக்ஸிகியூஷன் பண்றதுக்காக ஒரு வாரண்ட் ஃபார் கமிட்மெண்ட் கொடுக்குறோம் இல்லைங்களா? அந்த வாரண்ட் ஃபார் கமிட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுடைய பவரை இன்வோக் பண்ணி 432, 433, 434 சிஆர்பிஸ்ல இருக்கிற பவரை இன்வோக் பண்ணி சஸ்பென்ஷன், ரெமிஷன், கமிட்ஸ் கொடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் ஒரு வாரண்ட் ஃபார் கமிட்மெண்ட் கொடுக்கணுமா என்றால் தேவையில்லை. இதுதான் வந்து ரூல் நம்பர் 112. ஏற்கனவே டெத் சென்டென்ஸ் கேசஸ்ல தர வேண்டியதில்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரூல் நம்பர் 104 பார்க்கும்போது பார்த்தோம். இது அதர் தென் டெத் சென்டென்ஸ் கேசஸ். ஸோ 104ம் 112ம் ரெண்டும் இன்டர்லிங்க்டு. அடுத்து ரூல் நம்பர் 113, இதுவும் ஒரு முக்கியமான விஷயம், தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், புதிய தகவல். ஏன்னா நம்ம பிராக்டிஸ்ல இதெல்லாம் மோஸ்ட்லி கிராஸ் பண்ண மாட்டோம். மிலிட்டரி பென்ஷனர்ஸாக அக்யூஸ்ட் இருந்தால் கன்விக்ஷன் ஆகும் போது இன்டிமேஷன் டு தி கண்ட்ரோலர் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ஸ் பென்ஷன்ஸ் அலகாபாத் அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணணும் கன்விக்ஷன் ஆனா. இப்ப பாருங்க, மிலிட்டரியில பென்ஷனராக இருந்தால், மிலிட்டரியில சர்வீஸ்ல இருந்தா கிடையாது, பென்ஷனராக இருந்தால், மிலிட்டரியில சர்வீஸ்ல இருந்து அஃபென்ஸ் கமிட் பண்ணாங்கன்னா அட் தி டைம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணாங்கன்னா ஆர்மி கோர்ட்டுக்கு போயிடும். லீவ்ல வந்து இங்க பண்ணாங்க அப்படின்னா தான் லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட்டுக்கு வரும். இது பென்ஷனர் சம்பந்தமான விஷயம் 130. அடுத்து இதை எப்படி அனுப்ப வேண்டும் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் காப்பி த்ரூ சிஜேஎம் அனுப்பணும். யார் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தால் த்ரூ சிஜேஎம் அனுப்பணும். அடிஷனல் செஷன் ஜட்ஜஸ் யாராவது அந்த கேஸை நடத்தி இருந்து ஜட்ஜ்மெண்டாக இருந்தால் த்ரூ பிரின்சிபல் செஷன் ஜட்ஜ் மூலமாக இந்த காப்பியை அனுப்பணும். அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் ஹைகோர்ட் சொல்லி இருந்தாலும் இந்த ரூல் பொருந்தும். இவ்வளவுதான் 113ல சொல்லியிருக்காங்க. அடுத்து 114 என்ன சொல்றாங்கன்னா, செஷன்ஸ் கேலண்டர்ஸ்ல ப்ரீவியஸ் கன்விக்ஷனை மென்ஷன் பண்ணணும். எக்ஸப்ட் அக்யூட்டல் கன்விக்ஷனாக இருந்தா மென்ஷன் பண்ணணும். 114. 115 பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட்டுக்கு காப்பீஸ் அனுப்புறது. செஷன்ஸ் கோர்ட்ல நடக்கிற ட்ரையல் கேசஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ட்ரையல் கேசஸ்க்கும் ஜட்ஜ்மெண்ட் காப்பி வித்தின் 1 month அனுப்பணும். அடிஷனல் செஷன் ஜட்ஜாக இருந்தால் பிரின்சிபல் செஷன் ஜட்ஜ் மூலமாக அனுப்ப வேண்டும். த்ரூ பிரின்சிபல் செஷன் ஜட்ஜ். ரூல் நம்பர் 15 முடிக்கிறது. அடுத்து ரூல் நம்பர் 16, 116,
special report may be sent in any particular case. ஒரு செஷன் ஜட்ஜ் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணார் அப்படின்னா எது சம்பந்தமாக ஒரு அவருக்கு கீழே உள்ள ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவர் மேல ஒரு ரிப்போர்ட் சிஜிஎம் கோர்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைச்சார் அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் ஹை கோர்ட்டுக்கு அனுப்பலாம். அவ்வாறு அனுப்புற ஸ்பெஷல் ரிப்போர்ட் எவ்வாறு இருக்க வேண்டும் எப்படின்னா லெட்டர் ஃபார்மேட்ல இருக்கணும். ஃப்ரம் டு அட்ரஸ் லெட்டர் ஃபார்மேட்ல இருக்கணும். இது வந்து 116 சொல்லுது. இந்த சாப்டர்ல இவ்வளவுதான் முக்கியமான விஷயங்கள். அடுத்து என்ன முக்கியமான விஷயம் இருக்கிறது அப்படின்னா செஷன்ஸ் ஸ்டேட்மெண்ட் சாப்டர் நம்பர் 20 சாப்டர் நம்பர் 20 செஷன்ஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த செஷன்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுல என்ன இருக்கு அப்படின்னா குவார்டர்லி ஸ்டேட்மெண்ட்ஸ் அனுப்பணும். யாருக்கு? ஹை கோர்ட்டுக்கு குவார்டர்லி ஸ்டேட்மெண்ட் அனுப்பணும் 3 மாதத்துக்கு ஒரு முறை. என்னென்ன கேசஸ்? செஷன்ஸ் கேசஸ்க்கு அனுப்பணும், கிரிமினல் அப்பீல் கேசஸ்க்கு அனுப்பணும், ரிவிஷன் கேசஸ்க்கு அனுப்பணும். அவ்வளவுதான் அதுல இருக்கு. அடுத்து அப்பீல், அடுத்த சாப்டர் 118 இருந்து 138 வரைக்கும் அப்பீல். கொஞ்சம் ஃபாஸ்டா போவோம். ரூல் நம்பர் 118ல அப்பீல் யாரு ரிசீவ் பண்ணணும்? அப்பீல் யார் ரிசீவ் பண்ணுவாங்க? ஹெட் மினிஸ்ட்ரியல் ஆபீசர். நம்ம அப்பீல் எங்க ஃபைல் பண்றோம்? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல கொண்டு போய் செரஸ்டார்ட்ட ஃபைல் பண்றோம். ஹெட் மினிஸ்ட்ரியல் ஆபீசர். இது shall be presented in the office. நம்ம ஓபன் கோர்ட்ல அப்பீல் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. shall be presented in the office. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் தான் இருக்கு. என்ன எக்ஸெப்ஷன்? அப்பீல் பிரிசன்ல இருந்து வந்தது அப்படின்னா ஆபீஸ்ல ஃபைல் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி அது ஒண்ணுதான் எக்ஸெப்ஷன். செக்ஷன் 383 சிஆர்பிசி பிரகாரம் பிரிசன்ல இருந்து ஒரு அப்பீல் வந்ததுன்னா அது ஆபீஸ்ல ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மற்றபடி எல்லா அப்பீல்ஸும். சார் தாரணி பேசுறேன் சார். சொல்லுமா. சங்கீதா அக்காவுக்கு ஆடியோ கேட்கலையாங்க சார். மணிகண்டன் சார் உள்ள வர முடியல அப்படின்னு சொல்றாரு சார். அது செக் பண்ண சொன்னாங்க சார். இப்ப கால் பண்ணாங்க. தெரியலம்மா என்னன்ட்டு. நிறைய பேருக்கு ஆடியோ கேட்கவே மாட்டேங்குதா சார். சார் அட்மிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் உள்ளார ஒவ்வொருத்தவங்களையா. மேபி சில பேருக்கு விட்டு விட்டு வருது. இல்ல ஆடியோ கேட்கலன்னா நோ இஷ்யூ. நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஆடியோ ரெக்கார்டிங் ஆச்சுன்னா போதும். நம்ம வீடியோ கொடுக்க போறோம் எல்லாருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். நான் இன்டிமேட் பண்ணிடுறேன் சார். தேங்க் யூ சார். ஓகே ஓகே. இப்போ அப்பீலை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா ஆபீஸ்ல தான் அப்பீல் ஃபைல் பண்ணணும். செக்ஷன் 383 இன்வோக் பண்ணி பிரிசன்ல இருந்து வர அப்பீல் மட்டும் ஆபீஸ்ல ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து மெமோரண்டம் ஆஃப் அப்பீல் கூடவோ ரிவிஷன் கூடவோ ஒரு அஃபிடவிட் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு கம்பல் பண்ணக்கூடாது. மெமோரண்டம் ஆஃப் அப்பீல பொறுத்த வரைக்கும் கூட அஃபிடவிட் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரிவிஷனுக்கும் அதே மாதிரிதான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது எந்த ரிஜிஸ்டர்ல என்டர் பண்ணுவாங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் நம்பர் 2 அப்பீலுக்கு, 3 வந்து ரிவிஷனுக்கு. செஷன்ஸ் கேஸுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் 1, அப்பீலுக்கு நம்பர் 2, ரிவிஷனுக்கு நம்பர் 3, நம்பர் 4 வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் கேலண்டர் கேஸ்க்கு வந்துடும். ஸோ 118 இவ்வளவுதான். 119 பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பீல் இப்ப லோயர் கோர்ட்ல கேஸ் நடக்கும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட எதிரிகள் இருக்காங்க. 4 பேர் இருக்காங்க. 4 பேருக்கும் கன்விக்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்ப அப்பீல் ஒரே அப்பீலாக ஃபைல் பண்ணணுமா இல்ல தனிப்பட்ட அப்பீல்களாக ஃபைல் பண்ணுமா என்றால் ஒரே வழக்கில் சம்பந்தப்பட்ட எதிரிகளாக இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட எதிரிகள் சேர்ந்து ஒரே அப்பீலாக ஃபைல் பண்ணலாம். இதுவே ஒரே அக்யூஸ்ட் மேல 3 வழக்குகள் இருந்து ஒரே நாள்ல தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஒவ்வொரு வழக்கிற்கும் தனித்தனியாக அப்பீல் ஃபைல் பண்ணணும். ஒரு கேஸ்ல 2-3 அக்யூஸ்ட் அப்படின்னா
ஒரே அப்பீல்ல ஃபைல் பண்ணலாம். ஒரு அக்யூஸ் மேல 2-3 வழக்குனா தனித்தனியாக ஃபைல் பண்ணலாம். இது ரூல் நம்பர் 119. அடுத்து பிரிசன் அப்பீலாக இருந்தால் 120. பிரிசன் அப்பீலாக இருந்தால் 15 நாட்களுக்கு முன்பாக ரிஜெக்ட் செய்யக்கூடாது. சம்மர்லி ரிஜெக்ட் பண்றது 15 நாட்களுக்கு முன்பு செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது அப்படின்னா, பிரிசன் ஆபீசர் மூலமாக அவர் அந்த அப்பீல் அனுப்புறார் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு, அப்பலட் கோர்ட்டுக்கு. அனுப்பும் போது அந்த பிரிசன் ஆபீசர் ஒரு சர்டிஃபை பண்ணணும். அதுல அந்த மெமோரண்டம் ஆஃப் அப்பீல்ல என்ன சர்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, அப்பலண்ட்டுக்கு வித்தின் 14 டேஸ்ல அட்வொகேட்டை அப்பாயிண்ட் பண்ணிக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும், இன்டிமேஷன் கொடுத்துருக்கணும். அதை அப்பீல் மெமோரண்டத்துல அவர் சர்டிஃபை பண்ணணும். அப்போ அப்பீல் மெமோரண்டம் அவர் அனுப்பினதுக்கு அப்புறம் 15 நாட்கள் அட்வொகேட் அப்பீல் ஆகிறதுக்கு ஒரு டைம் ஸ்பேன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் சம்மரலி ரிஜெக்ஷன் பண்ணக்கூடாது அப்பீல. அதே மாதிரி இதுல ஒரு ப்ரொவைடட் இருக்கு. இப்போ செஷன்ஸ் அதாவது அப்பலட் கோர்ட் 15 நாள் வெயிட் பண்ணாம அந்த பிரிசனரை இன் பர்சன் அப்பியர் பண்ண சொல்லி brought before the appellate court அழைத்து வரவழைத்து அவர்கிட்ட ஒரு என்கொயரி பண்றாரு. இது சம்பந்தமாக அட்வொகேட் வச்சுட்டீங்களா, இந்த சம்மரி ரிஜெக்ஷனுக்கு உண்டான ரீசன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த மாதிரி பண்ணா அப்புறம் 15 நாட்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது 15 நாட்கள் டைம் இருக்கு, 3வது நாளே ஒரு அட்வொகேட் மெமோ போட்டுறாருன்னு, அப்போ சம்மரிலி ரிஜெக்ஷன் பண்றதுக்கு உண்டான ரீசன்ஸ் அட்வொகேட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ 15 நாள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் ப்ரொவைடர். அப்புறம் ரூல் நம்பர் 121, 122 தேவையில்லாதது. அடுத்து ரூல் நம்பர் 123 பொறுத்த வரைக்கும் அப்பீலுக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். அப்பீல் நம்ம ஃபைல் பண்ணோம்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். 123 அவ்வளவுதான். அடுத்து அப்பீல் அகைன்ஸ்ட் அக்யூட்டல் பொறுத்து 124 சொல்லுது. அப்பீல் அகைன்ஸ்ட் அக்யூட்டல்ல பெயில் அல்லது அப்ளிகேஷன் அண்டர் செக்ஷன் 390 பொறுத்த வரைக்கும் லோக்கல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். இது என்னது, அப்பீல் அகைன்ஸ்ட் அக்யூட்டல் அப்படின்னாவே அது எங்க வரும், ஹைகோர்ட்டுக்கு வரும். ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் அகைன்ஸ்ட் அக்யூட்டல் வர்றாங்க, வரும்போது ஹைகோர்ட்டுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு, அவங்க என்ன பண்ணலாம், அந்த அக்யூட்டட் பர்சனுக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணி அவங்க மறுபடியும் ரிமாண்ட் பண்ண சொல்றதுக்கு ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கு பவர் இருக்கு. அந்த மாதிரி வாரண்ட் இஷ்யூ பண்ண கேசஸ்ல இப்ப செஷன்ஸ் கோர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 302 அக்யூட்டல் கொடுத்துருக்காங்க, அதுக்கு அகைன்ஸ்டா ப்ராசிக்யூஷன் சார்பா அப்பீல் போயிருக்காங்க. அங்க 390 இன்வோக் பண்ணி வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. வாரண்ட் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெயில் அப்ளிகேஷன் செஷன்ஸ் கோர்ட்ல போடுறாங்க அப்படின்னாலோ அல்லது வேறு ஏதாவது அது சம்பந்தமான அப்ளிகேஷன் போட்டாலோ லோக்கல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். அதே மாதிரி இதுல பெயில் கிராண்ட் பண்ணாலும் ரிப்போர்ட் பண்ணணும் ஹைகோர்ட்டுக்கு. இது 124. அடுத்து இது சம்பந்தமான காப்பி பிரிசன் அத்தாரிட்டிக்கு அனுப்பணும். அடுத்து இப்போ வாரண்ட் இஷ்யூ பண்றாங்க அப்பீல் அகைன்ஸ்ட் அக்யூட்டல்ல, அவரை செக்யூர் பண்ணிடுறாங்க அப்படின்னா பிரிசனுக்கு அனுப்பிச்சிருவாங்க அக்யூஸ்ட. ஸோ அதுக்கு அப்புறம் வர கம்யூனிகேஷன்ஸ் பிரிசனுக்கு அனுப்பணும். 125 ஓவர். அடுத்து டிஸ்மிசல் ஆர்டராக இருந்தாலும் சூப்பரண்டன்ட்டுக்கு அனுப்பணும், ஜெயில் சூப்பரண்டன்ட்டுக்கு அனுப்பணும். பெயில் அப்ளிகேஷன் போடுறாங்க, பெயில் இஸ் டிஸ்மிஸ்ட் அப்படின்னாலும் அனுப்பணும். அடுத்து ரூல் நம்பர் 127. இன் கேஸ் சென்டென்ஸ் இஸ் மாடிஃபைடுன்னு வைங்க, அப்பீல் போறாரு, அப்பீல் அகைன்ஸ்ட் கன்விக்ஷன் சென்டென்ஸ் இஸ் மாடிஃபைடு என்றால் இந்த வாரண்ட் ஃபார் கமிட்மெண்ட் ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கோம் பாருங்க, அதுல மாடிஃபிகேஷன் செய்யப்பட வேண்டும். மாடிஃபிகேஷன் செய்யப்படுறதுக்கு என்ன பண்ணணும் என்றால் ஃப்ரெஷ் வாரண்ட் ஒன்று அனுப்பணும். ஃபர்ஸ்ட் வாரண்ட் ஒன்று பிரிசன்
பிரிசனருக்கு பிரிசனர் எந்த ஜெயில இருக்காரோ அந்த ஜெயில் சூப்பரண்டுக்கு அனுப்பிச்சிட்டு பழைய வாரண்ட்டை வாங்கிடணும். ரீகால் அண்ட் கேன்சல் தி ஒரிஜினல் வாரண்ட். இது என்ன கேசஸ்ல? சென்டென்ஸ் மாடிஃபை பண்ணிருக்கிற கேசஸ்ல. இப்ப பாருங்க, நம்ம ஏற்கனவே ரூல் நம்பர் 104, 112 பார்த்ததுக்கும் 127 பார்த்ததுக்கு வித்தியாசம் இருக்கு. 104, 112 பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் அவங்களுடைய பவரை இன்வோக் பண்ணி சஸ்பென்ஷன், ரெமிஷன், கம்யூட்டேஷன் கொடுக்குறாங்க. அதுல ஃப்ரெஷ் வாரண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து கோர்ட் மாடிஃபை பண்ணுது. கோர்ட் தான் வாரண்ட் ஃபார் கமிட்மெண்ட்டை இஷ்யூ பண்றாங்க. அவங்களே சென்டென்ஸை மாடிஃபை பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஃப்ரெஷ் வாரண்ட் இஷ்யூ பண்ணணும். முன்னாடி கொடுத்த வாரண்ட்டை ரீகால் பண்ணிட்டு கேன்சல் பண்ணணும். இது வந்து 127 சொல்லுது. அடுத்து 128 பொறுத்த வரைக்கும் இப்ப சென்டென்ஸை ரிவர்ஸ் பண்ணிடுறாங்கன்னு. இப்ப கன்விக்ஷன் ஆயிடுது, அப்பீல் போறாங்க, சென்டென்ஸை ரிவர்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே வாரண்ட் ஃபார் கமிட்மெண்ட் அனுப்பிச்சிருக்கோம் இல்லைங்களா, அடுத்து வாரண்ட் ஃபார் ரிலீஸ் அனுப்பணும். வாரண்ட் ஃபார் ரிலீஸ் யாருக்கு? சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் கன்சர்ன் பிரிசன் அனுப்பிட்டு பழைய வாரண்ட்டை என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ரீகால் தி வாரண்ட், ரீகால் தி ஒரிஜினல் வாரண்ட். ரீகால் பண்ணி அந்த கேசஸ்ல மாடிஃபிகேஷன் கேசஸ்ல என்ன பண்ண சொன்னாங்க? ரீகால் பண்ணி கேன்சல் பண்ண சொன்னாங்க. இதுல என்ன பண்ண சொல்றாங்க? அட்டாச் வித் கேஸ் ரெக்கார்டு. கேஸ் ரெக்கார்ட்ல அட்டாச் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளவுதான். இது 128. அடுத்து 129 ஆர்டர் ஆஃப் ரீஃபண்ட் ஆஃப் ஃபைன். ஃபைன் ரீஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸ்ல சென்டென்ஸ் பாஸ் பண்றாங்க, வெறும் ஃபைன் மட்டும் இம்போஸ் பண்றாங்க. சென்டென்ஸ் ஆஃப் ஃபைன் இம்போஸ். அப்போ அந்த ஆர்டரை அப்பலேட் கோர்ட் ரிவர்ஸ் பண்ணுது அப்படின்னா, அப்பலேட் கோர்ட் என்ன பண்ணணும்? அந்த அப்பீல் ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணணும். அப்பீல் ஜட்ஜ்மெண்ட்ல அந்த ஆப்பரேட்டிவ் போர்ஷன்ல ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணும். என்னன்ட்டு ஆர்டர் ஆஃப் ரீஃபண்ட் தி ஃபைன் அமௌண்ட். அது பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கிற ஆர்டரை பேஸ் பண்ணி ட்ரையல் கோர்ட்ல அக்யூஸ்டோ அல்லது அவருடைய கவுன்சிலோ அப்ளை பண்ணுவாரு ரீஃபண்ட். Based on that application, the trial court shall prepare necessary bills for payment. Treasury அனுப்பி அதுக்கப்புறம் டெலிவர் டு pay. இது 129. அப்ப என்ன வாங்கணும் அதுல அப்படின்னா, அக்னாலஜ்மெண்ட் வாங்கணும் ஃபைன் ரீஃபண்ட் வாங்கினதுக்கு. அதே மாதிரி ப்ராப்பர் ஐடென்டிஃபிகேஷன் என்ஷூர் பண்ணணும். அதுதான் 129ல இருக்கு. அடுத்து 130 பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் ஆஃப் அடிஷனல் ஃபைன். இப்ப ட்ரையல் கோர்ட்ல 500 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. அப்பலேட் கோர்ட்டுக்கு போறாரு அப்பீல் எடுத்துட்டு, அங்க என்ன பண்றாங்க? ஃபைனை என்ஹான்ஸ் பண்ணிடுறாங்க. என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபைன் இருந்தது அப்படின்னா எக்ஸஸ் ஃபைனை அப்பலேட் கோர்ட்ல இமிடியேட்டா கூட பே பண்ணலாம். அப்படி பண்ணல அப்படின்னா அப்பலேட் கோர்ட் ட்ரையல் கோர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் ஃபைன் என்ஹான்ஸ் பண்ணிருக்கோன்ட்டு. ஃபைன் என்ஹான்ஸ் பண்ணிருக்கோன்றத மட்டும் இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. பண்ணிட்டு ஒரு டைரக்ஷன் டு டேக் நெசசரி ஸ்டெப்ஸ் டு கலெக்ட் தி அடிஷனல் ஃபைன் டைரக்ஷன் கொடுக்கணும். இது வந்து ரூல் நம்பர் 130. அடுத்து ரூல் நம்பர் 131 என்ன சொல்லுது? இந்த ரூல்ஸ் எல்லாமே ஹைகோர்ட் அப்பீல் அண்ட் ரிவிஷன்ஸ்க்கு அப்ளிகபிள்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ரூல் நம்பர் 134 பொறுத்த வரைக்கும் காப்பி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் டு பி ரிட்டன்ட் டு பிரிசனர் இன் பிரிசன். என்ன இதுல விஷயம்னா, பிரிசன்ல இருந்து ஒருத்தர் அப்பீல் ஃபைல் பண்றாரு 383 இன்வோக் பண்ணி. அப்பீல் ஃபைல் பண்ணி அப்பீல் முடிஞ்சிருது. அப்பீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் அப்பீல் மெமோரண்டம் கூட என்ன இணைத்து அனுப்பி இருப்பாரு? ட்ரையல் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் காப்பியை இணைத்து அனுப்பிச்சிருப்பாரு. அவருக்கு கன்விக்ஷன் கொடுக்கும்போது ஒரு ஃப்ரீ காப்பி ஃபர்னிஷ் பண்ணி தான் ஜெயிலுக்குள்ள அனுப்புவாங்க. அந்த காப்பியை இணைத்து தான் ஒரு அப்பீல் பிரிசன்ல இருந்து அனுப்பிச்சிருப்பாரு. அந்த அப்பீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பலேட் கோர்ட் என்ன பண்ணணும்? அப்பீலுடைய ஆர்டரை அனுப்பும் போது
ட்ரையல் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டையும் சேர்த்தே அவருக்கு திருப்பி அனுப்பணும். இதுதான் 134ல இருக்கு. அடுத்து மற்ற வழக்குகள், இது பிரிசனை பொறுத்த வரைக்கும் 134. இதே அப்பீல் வந்து ஒரு அட்வொகேட் மூலமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் போது 374 இன்வோக் பண்ணி பண்றாங்க. அப்போ கோர்ட் நீதிமன்றம் தானாக முன் வந்து அவங்களே அப்பீல் முடிஞ்ச ஒன்றும் ரெக்கார்ட்ஸை தர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆன் அப்ளிகேஷன் மேடு பை தி அப்பலண்ட். ஸோ அப்பலண்ட் அப்ளை பண்ணி ரெக்கார்ட்ஸை திரும்பி வாங்கிக்கலாம். அடுத்து 137, இந்த அப்பலேட் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன கண்டென்ட்ஸ் இருக்கணும், முக்கியமான கண்டென்ட்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா முக்கியமா 2 விஷயம் அதுல சொல்றாங்க. ஒன்னு, பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன் இன் அப்பீல். அப்பீல்ல என்ன பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன் அது சொல்லி இருக்கணும். அப்புறம் என்ன டிசிஷன் அப்படின்றது ஆப்வியஸ்லி சொல்லுவாங்க. என்ன சொல்லணும் அப்படின்னா ரீசன் ஃபார் தி டிசிஷன். இந்த 3 விஷயங்கள் அதுல கட்டாயம் இருக்க வேண்டும். அதே அந்த அப்பீல் சம்மர்லி ரிஜெக்டட்னு வைங்க, 384ல ரிஜெக்ட் பண்றாங்க, அட்மிட்டே பண்ணல, சம்மர்லி ரிஜெக்டட் அப்படின்னா ஷல் கண்டெயின் எ ஸ்டேட்மெண்ட். அது கண்டிப்பா இருக்க வேண்டும். இவ்வளவுதான் 137ல சொல்லி இருக்கிற விஷயங்கள். இவ்வளவுதான் இந்த சாப்டர்ல, இவ்வளவுதான் முக்கியமான விஷயங்கள். அடுத்த சாப்டருக்கு போவோம். அடுத்த சாப்டர் நம்பர் 22, 139ல இருந்து 147 வரைக்கும் இந்த இது சொல்லப்பட்டிருக்கு. இதுல என்ன இருக்கு அப்படின்னா ரிவிஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன் டு கவர்மெண்ட். என்ன அப்படின்னா 139 என்ன சொல்றது, செஷன் ஜட்ஜ் டு ரிவைஸ் கேஸ் which calls for revision. ஒன்னும் விஷயம் கிடையாது. இல்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஒரே நிமிஷம், செஷன்ஸ் கேஸ், இந்த செஷன் ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் இந்த ரிவிஷன் பவர் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஹை கோர்ட்டுக்கு 401ல என்ன பவர்ஸ் இருக்கோ ஆல்மோஸ்ட் எல்லா பவரும் 399ல செஷன்ஸ் கோர்ட்டுக்கும் உண்டு. ரிவிஷனை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே பவர் உண்டு. செஷன்ஸ் கோர்ட்டுக்கும் பவர் உண்டு, ஹை கோர்ட்டுக்கும் பவர் உண்டு. ஸோ 399 பவரை இன்வோக் பண்ணும்போது என்ன செஷன்ஸ் கோர்ட்டுக்கு பவர் இருக்கு அப்படின்னா, கால் ஃபார் பண்றது தானாகவே கூட கால் ஃபார் பண்ணலாம், அல்லது அவருடைய நாலேஜுக்கு வரும்போது கால் ஃபார் பண்ணலாம். இப்போ பாருங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்து மாதம் ஒரு முறை கேலண்டர் அனுப்புவாங்க. கேலண்டர் அப்படின்னா கேலண்டர் கேஸ் டிஸ்போசல் ஆன கேசஸ் உடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் அனுப்புவாங்க. அப்ப என்ன பண்ணணும், செஷன் ஜட்ஜு அதையெல்லாம் படித்து பார்க்கணும். படித்து பார்த்துட்டு சப்போஸ் தேவைப்படுகிறது என்றால் தானாகவே கூட கால் ஃபார் பண்ணலாம் ரெக்கார்ட்ஸ். ஸோ இதுதான் ரூல் நம்பர் 139ல முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள். அடுத்து சப்போஸ் தீர்ப்பு அப்படின்றது கன்விக்ஷன் அண்ட் சென்டென்ஸ் டு அண்டர்கோ இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் சென்டென்ஸ் டு ஃபைன். இதுதான் தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் போர்ஷன். அதற்கு அப்புறம் போடுற ப்ராப்பர்ட்டி ஆர்டரு, செட் ஆஃப், இது எல்லாம் ஆர்டர்ஸ். ஸோ ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கின்ற ஆர்டர்ஸுக்கு அகைன்ஸ்டா ரிவிஷன் போகலாம். இப்போ பாருங்க, ப்ராப்பர்ட்டி டிஸ்போசல் பத்தி அதுல சொல்லியிருக்காரு ஜட்ஜ்மெண்ட்ல. இப்போ ப்ராப்பர்ட்டி டிஸ்போசல்ல ஒரு டிஸ்பியூட் வருதுன்னு வைங்க, ஒரு ப்ராப்பர்ட்டியை PW1 ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லியிருக்காரு ஜட்ஜ்மெண்ட்ல. இப்ப 2 பேர் கிளைம் பண்றாங்க, ஐ எம் தி ஓனர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டின்னு இன்னொருத்தர் கிளைம் பண்ணியிருக்காரு. ஸோ ரிவிஷன் போகலாம். அல்லது ப்ராப்பர்ட்டி கான்ஃபிஸ்கேட்டட் டு தி கவர்மெண்ட் எழுதிட்டாரு, ஆனா ரியல் ஓனர் ஒருத்தர் ஏற்கனவே அப்ளை பண்ணி இன்டரிம் கஸ்டடி வச்சிருக்காரு, ரிவிஷன் போகலாம். ஸோ இந்த மாதிரி ரிவிஷன்
இந்த மாதிரி ஃபைல் பண்ணலாம். இப்ப செஷன் ஜட்ஜ் என்ன பண்றாரு, லோயர் கோர்ட்ல இருந்து வர ஜட்ஜ்மெண்ட்ஸ் படிச்சு பார்த்துட்டு இதுக்கு ஒரு ரிவிஷன் நெசசரின்னு ஃபீல் பண்ணாருன்னா அப்பீல் பீரியட் முடிகிற வரைக்கும் சுயமோட்டோ வந்து கால்ஃபர் பண்ணக்கூடாது. அப்பீல் வருதான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கால்ஃபர் பண்ணணும். அப்பீல் வந்ததுன்னா அப்பீல் டிசைட் பண்ணும் போதே கேஸ் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட டிஸ்பியூட்டையும் சேர்த்து டிசைட் பண்ணலாம். அதே மாதிரி (140) என்ன சொல்லுது அப்படின்னா, செஷன்ஸ் ஜட்ஜ் ஏதாவது ஒரு ஆர்டர் சிஜேஎம்க்கு போறாரு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்து இந்த ரெக்கார்ட்ஸ் வாங்குங்க அப்படின்னு ஆர்டர்ஸ் போட்டாருன்னா சிஜேஎம் அதை ஒபே பண்ணணும். இந்த விஷயம் வந்து 140ல சொல்லியிருக்கு. அடுத்து 141 முக்கியமான விஷயம், ஒரு மேஜிஸ்ட்ரேட்ல இருந்து எக்ஸ்பிளனேஷன் கேட்கறது. சப்போஸ் 399 இன்வோக் பண்ணி ஒரு ரிவிஷன் கோர்ட்டு ரெக்கார்ட்ஸை படிச்சு பார்க்கும் போது கீழமை நீதிமன்றத்தில் போட்டிருக்கிற ஒரு உத்தரவு, அந்த உத்தரவுல ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் ட்ரையல் கோர்ட்ல கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னா என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளனேஷன் கால்ஃபர் பண்ணலாம், த்ரூ சிஜேஎம் கால்ஃபர் பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் டு சிஜேஎம் ரிசீவ் பண்ணலாம். 141 ஓவர். 142 பொறுத்த வரைக்கும் ஒரு ரிவிஷன் ஃபைல் பண்ணும்போது certified copy of the order to be enclosed along with the revision petition. Revision petition certified copy of order enclose பண்ணி தான் ஃபைல் பண்ணணும். 142 இவ்வளவுதான் விஷயம். 143 பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா, ரிவிஷன் ஃபைல் பண்ண உடனே ரெக்கார்ட்ஸ் கால்ஃபர் பண்றது சம்பந்தமான விஷயங்கள் 143ல இருக்கு. அடுத்து 144 மோட் ஆஃப் சென்டிங் மெட்டீரியல் பேப்பர்ஸ். எப்படி மெட்டீரியல் பேப்பர்ஸை அனுப்பணும். சப்போஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுகிறது அப்படின்னா அதன் உடனே ஒரு சர்டிஃபைடு காப்பியும் இணைத்து அனுப்பப்பட வேண்டும். ஒரிஜினல் சென்ஃபார் பண்றாங்க அப்படின்னா கூட ஒரு காப்பி சர்டிஃபை பண்ணி அனுப்பணும். ரிசீவ் பண்ற கோர்ட் என்ன பண்ணுவாங்க, ஆஃப்டர் பெரியூசல் ஆஃப் ஒரிஜினல் அண்ட் கம்பேர் வித் தி சர்டிஃபைட் காப்பி ரிட்டர்ன் பேக் தி ஒரிஜினல் டு தி கன்சர்ன் கோர்ட். இதான் 144ல சொல்றது. 145 பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்டேஷன் டு கவர்மெண்ட். என்னது, ஒரு ட்ரையல் கோர்ட் ஒரு சென்டென்ஸ் பாஸ் பண்ணிடுது, கன்விக்ஷன் பண்ணிடுறாங்க, சென்டென்ஸ் பாஸ் பண்றாங்க. பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு சஸ்பென்ஷன், ரெமிஷன், கம்யூட்டேஷனுக்கு இந்த பர்டிகுலர் அக்யூஸ்ட் வந்து எலிஜிபிள் பர்சன் என்றால் ரெக்கமெண்டேஷன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பலாம். அப்படி கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் அனுப்பணும் அப்படின்னா எவ்வாறு அனுப்ப வேண்டும் என்றால், அந்த நீதிமன்றம் ஒரு அமர்வு நீதிமன்றமாக இருக்கும்போது செஷன்ஸ் கோர்ட்டாக இருந்தால் ஹைகோர்ட் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும். ஹைகோர்ட் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும். அதுவே ஒரு சிஜேஎம் ஆக இருந்தால் செஷன்ஸ் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, கவர்மெண்ட் த்ரூ ப்ராப்பர் சேனல் அனுப்பணும். அதே மாதிரி சிஜேஎம் அல்லாத நீதிமன்றம் ஜேஎம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸாக இருந்தால் சிஜேஎம் மூலமாக சிஜேஎம், ஹைகோர்ட்டு, கவர்மெண்ட் அனுப்பணும். அடுத்து 147 பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா, டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன்ஸை எப்படி நம்பர் பண்ணணும். டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சிவில் கேசஸ்ல டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன்ஸ் ஒரிஜினல் பெட்டிஷனா நம்பர் பண்ணுவாங்க, டிரான்ஸ்ஃபர் ஓபி நம்பர் அப்படின்னு பண்ணுவாங்க, ஒரிஜினல் பெட்டிஷன். கிரிமினல் கேசஸ்ல டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் சிஎம்பி ஆகத்தான் நம்பர் பண்ணணும். டிரான்ஸ்ஃபர் சிஎம்பி அப்படின்னு தான் நம்பர் பண்ணணும். அதை ரிவிஷன் பெட்டிஷனாக கன்சிடர் பண்ணக்கூடாது. அதுதான் அந்த கடைசி ரூல். அடுத்த சாப்டர் நம்பர் 23. சாப்டர் நம்பர் 23 ஹைகோர்ட் அப்பீல்ஸ் சம்பந்தமான சாப்டர். இதுல 148ல இருந்து 189 வரைக்கும் இருந்தாலும் இதுல
முக்கியமான விஷயங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயோ நம்ம லோயர் கோர்ட் பிராக்டிஸ் வியூலயோ இல்ல. அதனால அதுல என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். ரூல் நம்பர் 181 182 இந்த ரெண்டு விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். எந்தெந்த வழக்குகள் 2 ஜட்ஜஸ் பெஞ்ச் ஹியர் பண்ணுவாங்க, எந்தெந்த வழக்குகள் சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச் ஹியர் பண்ணுவாங்க ஹை கோர்ட்ல. கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரூல் நம்பர் 181ல 2 ஜட்ஜஸ் பெஞ்ச் என்னென்ன வழக்குகளை விசாரிப்பாங்க அப்படின்னு இருக்கு. அதை தவிர மற்ற வழக்குகள்லாம் சிங்கிள் ஜட்ஜ் விசாரிப்பாங்கன்னு 182ல இருக்கு. அதுதான் விஷயம். இதுல என்னென்ன அப்படின்றது ஒரு 7 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நான் அப்படியே வேகமா சொல்லிடுறேன் உங்களுக்கு என்ன இருக்குன்னு. டெத் சென்டென்ஸ் கன்ஃபர்மேஷனுக்கு அனுப்புறாரு செஷன் ஜட்ஜ் அப்படின்னா அது வந்து டிவிஷன் பெஞ்ச் 2 ஜட்ஜஸ் பெஞ்ச்ல விசாரிக்கணும். அதே மாதிரி ரெஃபரன்ஸ் அண்டர் செக்ஷன் 395 சிஆர்பிசி, அப்பீல் அகைன்ஸ்ட் தி அக்யூட்டல் இன் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கேசஸ், ரிவிஷன் ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஆஃப் டெத் சென்டென்ஸ். என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஆஃப் டெத் சென்டென்ஸ், லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் டெத் சென்டென்ஸ்க்கு அப்ளிகேஷன் வந்திருக்குன்னா டபுள் ஜட்ஜ். அடுத்து ஹேபியஸ் கார்பஸ் ரிட் அண்டர் செக்ஷன் 226 ஆர்டிகல் 226. அடுத்து ஒரு சிங்கிள் ஜட்ஜ் ரெஃபர் பண்ணியிருந்தாருன்னா ஒரு மேட்டரை டபுள் ஜட்ஜ் உள்ள பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தானா அதை எடுத்துக்கணும், அல்லது சீஃப் ஜஸ்டிஸ் ரெஃபர் பண்ணியிருந்தாருன்னா எடுத்துக்கணும். இந்த 7 விஷயங்கள் தான் 181ல் இருக்கு. இதை தவிர மற்ற விஷயங்கள் கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல எது வந்தாலும் சிங்கிள் ஜட்ஜ் ஹைகோர்ட்ல விசாரிப்பாரு. இந்த சாப்டர்ல இவ்வளவுதான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். மற்ற விஷயங்கள் நம்ம விட்டுறலாம். அடுத்து சாப்டர் நம்பர் 24 பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் கேசஸ் செக்ஷன் 190ல இருந்து 198 வரைக்கும் இருக்கு. ரிவிஷன் கேசஸ்ல 192 என்ன சொல்லுது அப்படின்னா, லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் பிரகாரம் ஒரு அட்வொகேட்டை டிஃபென்ஸ் கவுன்சிலாக என்கேஜ் பண்றது சம்பந்தமாக, அதாவது ரிவிஷன் கேசஸ்ல அட்வொகேட்டை என்கேஜ் பண்றது சம்பந்தமாக 192 சொல்லுது. 194 டாக்குமெண்ட்ஸ் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் ரிட்டர்ன் கொடுக்கிறது, ரிட்டர்ன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு ஹைகோர்ட்ல ரெஃபரன்ஸோ அப்பீலோ அல்லது ரிவிஷனோ நடந்து முடிந்ததற்கு பிறகு கேஸ் ரெக்கார்ட்ஸ் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸை எந்த நீதிமன்றத்திலிருந்து பெறப்பட்டதோ அந்த நீதிமன்றத்துக்கு திருப்பி அனுப்பணும். அது எவ்வளவு நாட்களுக்குள்ள அனுப்ப வேண்டும் என்றால் 6 வாரத்திற்குள் திருப்பி அனுப்பப்பட வேண்டும். அப்படி 6 வாரத்திற்குள் பெறப்படவில்லை என்றால் அந்த ட்ரையல் கோர்ட் என்ன பண்ணணும், ஒரு லெட்டர் அனுப்பி ஹைகோர்ட்ல இருந்து பெற்றுக்கொள்ளலாம். 194. 195 வேண்டாம். 196 பொறுத்த வரைக்கும் டெத் சென்டென்ஸ் உயர் நீதிமன்றத்துல கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு காப்பி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணும். இப்ப செஷன்ஸ் கோர்ட்ல இருந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்து கன்ஃபர்மேஷன் வருது, கன்ஃபர்மேஷன் ஹைகோர்ட் பண்ணிட்டாங்கன்னாலும் ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணும், அல்லது ஹைகோர்ட்டே டெத் சென்டென்ஸ் கொடுத்தாலும் ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணும். இந்த விஷயங்கள் தான் அந்த சாப்டர்ல இருக்கு. அடுத்து சாப்டர் நம்பர் 25 ஜெனரல் அப்படின்ற தலைப்புல கொடுத்துருக்காங்க. இந்த சாப்டர்ல என்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னா, லெவி ஆஃப் ஃபைன் இது சம்பந்தமாக ரூல் நம்பர் 199 சொல்லுது. லெவி ஆஃப் ஃபைனை பொறுத்து ஏற்கனவே சிஆர்பிசில 421 சட்டப்பிரிவு சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் தான் இதுலயும் இருக்கு. இதற்கு ஈக்குவலண்டான பழைய சிஆர்பிசி சட்டப்பிரிவு, சிஆர்பிசி 1898 சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா 386 சப் கிளாஸ் 2, அதுதான் இப்ப புது சிஆர்பிசில செக்ஷன் 421 அப்படின்னு மாறி இருக்கு.
ஸோ 421 கிளாஸ் 2ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் தான் இந்த லெவி ஆஃப் ஃபைன். ஸோ லெவி ஆஃப் ஃபைன்ல பெருசா வேற ஒன்றும் விஷயம் இல்லை. அடுத்து சாப்டர் நம்பர் 26 ரிட்டர்ன் ஆஃப் ஃபைன்ஸ் 204ல இருந்து 207 வரைக்கும். ஸோ 204 எதெல்லாம் ஃபைனாக கருத்தில் கொண்ட வேண்டும் என்றால், ஒரு வழக்குல ஒரு காம்பன்சேஷன் போடுறாங்க அப்படின்னா அதையும் ஃபைனாகத்தான் கன்சிடர் பண்ணிக்கணும். அல்லது எனி அதர் மணி ரெக்கவரபிள் லைக் எ ஃபைன், காம்பன்சேஷன் தவிர மற்ற பணம் ரெக்கவரபிள் பை ஆஸ் எ ஃபைன், அதையும் வந்து ஃபைனாக கன்சிடர் பண்ணணும். இந்த ஃபைனை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்றது இல்லாம அன்னன்னைக்கு வசூலாகின்ற ஃபைன் அமௌண்ட்டை அடுத்த ஒர்க்கிங் டே, நாட் லேட்டர் தென் நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே ரெமிட் பண்ணிடணும் கவர்மெண்ட்டுக்கு. ட்ரெஷரியில பணத்தை கட்டிடணும். இப்பதான் 204ல உள்ள விஷயங்கள். இந்த ரிஜிஸ்டர் ஆஃப் ஃபைன், ஃபைன் ரிஜிஸ்டர் என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு 205 சொல்லுது. அது வெறும் ஃபார்ம் நம்பர் 25, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அடுத்து 206ல இந்த லேப்ஸ்டு டெபாசிட்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. லேப்ஸ்டு டெபாசிட்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 5ஆம் தேதி அன்றைக்கு வரை என்ன லேப்ஸ்டு டெபாசிட் இருக்குன்னு கணக்கெடுப்பாங்க. எடுத்து 500 ரூபாய்க்கு கீழே உள்ள அமௌண்ட்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அது சம்பந்தமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி செஷன் ஜட்ஜுக்கு அனுப்பணும். இதுதான் 206ல இருக்கு. ஸோ இந்த சாப்டர்ல ரிட்டர்ன் ஆஃப் ஃபைனை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் பார்க்கணும். அடுத்து சாப்டர் நம்பர் 27 நோட்டிபிகேஷன் ஆஃப் ரெசிடென்ஸ் பை ரிலீஸ்டு கன்விக்ட். பாருங்க, ஹேபிச்சுவல் அஃபெண்டராக இருக்கும்போது அந்த அக்யூஸ்டு தண்டனை முடிந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க ரெசிடென்ஸை நோட் பண்ணுவாங்க. சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் இருந்ததுன்னா அவங்க இன்டிமேட் பண்ணணும். இந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் இருக்கு. சிஆர்பிசிலையும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ரூல் நம்பர் 208 208 பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் கன்விக்ஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா வாரண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு, அதாவது வாரண்ட் ஃபார் கமிட்மெண்ட், சிறைக்கு அனுப்புகிற வாரண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த அட்ரஸை நோட்டிஃபை பண்ண வேண்டிய விஷயத்தையும் மென்ஷன் பண்ணணும். அவ்வளவுதான். அதே மாதிரி செக்ஷன் 418 சிஆர்பிசில சொல்லப்பட்டிருக்கிற வழிமுறைகளையும் கடைபிடிக்கணும். அவ்வளவுதான் அதுல இருக்கு. அடுத்து சாப்டர் நம்பர் 28 சர்டிஃபைடு காப்பீஸ். இது முக்கியமான சாப்டர். சிஏ வாங்குறதுல நம்ம பல விஷயங்கள் குளறுபடி இருக்கு. ஸோ இந்த ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல இந்த சர்டிஃபைடு காப்பி வாங்குறது சம்பந்தமா நல்ல கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 209ல வந்து சிஏ சர்டிஃபைடு காப்பி பை பார்ட்டிஸ், அந்த வழக்குல யாரு தரப்பினர்களாக இருக்காங்களோ அவங்க சர்டிஃபைடு காப்பி வாங்குறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபாலோ பண்ணும் 209 சொல்லுது. என்னென்ன வாங்கலாம், காப்பி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வாங்கலாம், ஆர்டர் வாங்கலாம், ப்ரொசீடிங்ஸ் வாங்கலாம், இன்க்ளூடிங் டாக்கெட் ஆர்டர்ஸ், டாக்கெட் ஆர்டர்ஸையும் வாங்கலாம். அதே மாதிரி டிபோசிஷன்ஸ் வாங்கலாம். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்டு இன் ஆர் இன் தி கஸ்டடி ஆஃப் கோர்ட், ப்ராசிக்யூஷன்ல ஃபைல் பண்ணியிருக்கிற ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ். அதே மாதிரி நீதிமன்றத்துக்கு கஸ்டடியில உள்ள டாக்குமெண்ட்ஸ். சில பாருங்க செராலஜி ரிப்போர்ட் எல்லாம் நீதிமன்றத்தில் நேரடியாக பெறப்படும். அந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ், அதுவும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸாக இருந்தால் சர்டிஃபைடு காப்பி வாங்க. ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்டுக்கு சர்டிஃபைட் காப்பி தரக்கூடாதுன்னு பின்னாடி வருது. ஸோ அதனாலதான் இங்க இந்த வேர்டு யூஸ் பண்றாங்க, ஒரிஜினல் டாக்குமெண்ட் அப்படின்ட்டு. அடுத்து இந்த காப்பி அப்ளிகேஷன் யாரு பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா எய்தர் பை பார்ட்டி ஆர் பை அன் அட்வொகேட்.
பார்ட்டியே ஃபைல் பண்ணலாம், பார்ட்டி இன் பர்சன் கூட சர்டிஃபைடு காப்பி ஃபைல் பண்ணலாம். ஆன் ரெக்கார்டில் அட்வொகேட் இருந்தா கூட பார்ட்டி இன் பர்சன் சர்டிஃபிகேட் காப்பி சர்டிஃபைடு காப்பி வாங்கலாம். அதுல என்னென்ன விஷயங்கள் மென்ஷன் பண்ணணும்னா, கட்டாயம் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கேஸ் நம்பர், அதே மாதிரி ப்ரொசீடிங்ஸ் நம்பர். ஏதாவது ப்ரொசீடிங்ஸை நம்ம சர்டிஃபிகேட் காப்பி போட்டு வாங்கணும்னா ப்ரொசீடிங்ஸ் நம்பர் மென்ஷன் பண்ணணும். அடுத்து நேம் ஆஃப் தி அப்ளிகன்ட் டு பி மென்ஷன்ட். அதே மாதிரி அட்வொகேட்டாக இருந்தால் அட்வொகேட் நேம் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்ற டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அல்லது ப்ரொசீடிங்ஸ் மென்ஷன் பண்ணணும் காப்பி அப்ளிகேஷன்ல. இதுவே தேர்ட் பார்ட்டியாக இருந்தால் ரூல் நம்பர் 210 படி சர்டிஃபிகேட் காப்பி. இப்போ காப்பி அப்ளிகேஷன் ஃபைல்டு அண்டர் ரூல் 209 சிஆர்பி, இது வந்து பை பார்ட்டிஸ். தேர்ட் பார்ட்டிஸ் இருந்தால் ரூல் 210. தேர்ட் பார்ட்டியாக இருந்தால் கட்டாயம் நீதிமன்றத்தில் கிராண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான், நீதிமன்றம் அனுமதித்த பின்பு தான் சர்டிஃபிகேட் காப்பி வாங்க முடியும். இந்த கிராண்ட் வாங்கறதுக்காக காப்பி அப்ளிகேஷன் கூட ஒரு செப்பரேட் அப்ளிகேஷன் வைக்கணும். காப்பி அப்ளிகேஷன் போட்டா அதுலயே கிராண்ட் வாங்குற கதையெல்லாம் கிடையாது இந்த புது ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல. பெட்டிஷன் வித் அஃபிடவிட் தனியாக வைக்கப்பட வேண்டும். அதுல குறிப்பாக என்ன விஷயம் சொல்லப்பட வேண்டும் என்றால், என்ன பர்பஸுக்காக தேர்ட் பார்ட்டிக்கு அந்த சர்டிஃபிகேட் காப்பி தேவைப்படுகிறதுன்ற விஷயம் சொல்லப்படும். அடுத்து ரூல் நம்பர் 211. ரூல் நம்பர் 211 பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபெக்டிவ் காப்பி அப்ளிகேஷனை எப்படி ரிட்டர்ன் போடணும், என்னென்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணலாம், இந்த காப்பி சர்டிஃபைடு காப்பி சம்பந்தப்பட்ட இந்த சாப்டரில் சொல்லப்பட்டிருக்கின்ற ரூல்ஸ் அதை கம்ப்ளை பண்ணவில்லை என்றால் அந்த சர்டிஃபைடு காப்பியை ரிஜெக்ட் பண்ணலாம். அவ்வாறு ரிஜெக்ட் பண்ணா ரீப்ரசன்டேஷன், அதை ரெக்டிஃபை பண்ணி ரீப்ரசன்டேஷன் பண்றதுக்கு 7 days டைம் கொடுக்கும். 7 நாள் வரைக்கும் ரீப்ரசன்டேஷன் பண்ணலனாலோ ரெக்டிஃபை பண்ணி தரலனாலோ ஸ்டக் ஆஃப் ஆயிடும். இது வந்து ரூல் நம்பர் 211 சொல்லப்பட்டது. அடுத்து பாருங்க, அர்ஜென்ட் அப்ளிகேஷனாக இருந்தால் 212 நம்ம என்ன பண்ணுவோம், சர்டிஃபைடு காப்பியில மேல டாப்ல எமர்ஜென்ட் சிஏ அப்படின்னு போட்டு காப்பி அப்ளிகேஷன் போடுவோம், அதுக்கு ஸ்டாம்ப் மட்டும் அஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அர்ஜென்ட் அப்ளிகேஷனாக இருந்தால் தனியாக காப்பி அப்ளிகேஷன் கூட அர்ஜென்ட் அப்ளிகேஷன் வித் அஃபிடவிட் வைக்கணும். அதுல கிரவுண்ட்ஸ் ஆஃப் அர்ஜென்சி சொல்லணும். அது அலௌட் ஆச்சுன்னா தான் அர்ஜென்ட் அப்ளிகேஷனா கன்சிடர் பண்ணுவாங்க, இல்லைன்னா நார்மல் சர்டிஃபிகேட் காப்பியா கன்சிடர் பண்ணுவாங்க. இது 212. 213 பொறுத்த வரைக்கும் இப்போ என்னென்ன காப்பீஸ் கொடுக்க கூடாது. 213 நான் ஜுடிஷியல் அண்ட் கான்பிடென்சியல் பேப்பர்ஸ். இப்ப நீதிமன்றத்தில் இருக்கிற எந்த டாக்குமெண்ட்டை வேணாலும் நம்ம சர்டிஃபைடு காப்பி போட்டு வாங்க முடியுமா என்றால் வாங்க முடியாது. வழக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பார்ட்டிஸ் வாங்கலாம். தேர்ட் பார்ட்டிஸ் லீவ் பெட்டிஷன் போட்டு கிராண்ட் வாங்கி வாங்கலாம். காப்பீஸ் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் பாருங்க, ஒரு நீதிமன்றத்திலிருந்து இன்னொரு நீதிமன்றத்துக்கு வந்த கரஸ்பாண்டன்ஸ் லெட்டர் அல்லது ப்ரொசீடிங்ஸ். பாருங்க, ஒரு நீதிமன்றத்தில் இன்னொரு நீதிமன்றத்துக்கு ஒரு ப்ரொசீடிங்ஸ். என்ன ப்ரொசீடிங்ஸ்? இப்ப கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் போகுது, கமிட்டல் கோர்ட்ல இருந்து செஷன்ஸ் கோர்ட். அந்த ப்ரொசீடிங்ஸை சர்டிஃபைடு காப்பி போட்டு வாங்க முடியுமா? லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ்
இப்ப செஷன்ஸ் கோர்ட்ல இருந்து மேஜிஸ்ட்ரேட் கமிட்டல் கோர்ட்டுக்கு ஒரு கரஸ்பாண்டன்ஸ் அனுப்புறாங்க. நீங்க கமிட்டல் பண்ணி ப்ரொசீடிங்ஸ் அனுப்புனதுல டிஃபெக்ட்ஸ் இருக்கு, இதை ரெக்டிஃபை பண்ணி கொடுங்கன்னு ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்குறாங்க. இல்ல சில மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸை நீங்க அனுப்பவே இல்லை அப்படின்னு கம்யூனிகேஷன் கொடுக்குறாங்க. இந்த கம்யூனிகேஷனை நம்ம சிஏ போட்டு வாங்க முடியுமா என்றால், தி ப்ரொசீடிங்ஸ் which are not strictly judicial வாங்க முடியாது. அல்லது கான்பிடென்ஷியாலிட்டி இருக்கு அப்படின்னா வாங்க முடியாது. அப்படி வாங்க வேண்டும் என்றால் நீதிமன்றத்தின் உத்தரவு கட்டாயம் இருக்க வேண்டும். நீதிமன்றம் உத்தரவிட்டால் அதை கொடுக்கலாம். நீதிமன்றத்தின் உத்தரவின்றி இந்த ஆவணங்களை வாங்க முடியாது. அடுத்து 214 பொறுத்த வரைக்கும் ஒரு காப்பி அப்ளிகேஷன்ல ஒரு டாக்குமெண்ட் தான் வாங்க முடியுமா அல்லது பல டாக்குமெண்ட்ஸ் வாங்கலாமா என்றால், நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும், ஒரு கேஸ் சம்பந்தப்பட்ட எத்தனை ஆவணங்கள் வேண்டும் என்றாலும் ஒரே காப்பி அப்ளிகேஷனில் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு கேஸ் சம்பந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸ் ஆக இருந்தால் பெற்றுக்கொள்ளலாம். 214 ஓவர். அடுத்து 215 பொறுத்த வரைக்கும் ஸ்டக் ஆஃப் அல்லது டிஃபெக்ட் காப்பி அப்ளிகேஷன் பத்தி சொல்லுது. ஒரு காப்பி அப்ளிகேஷன் டிஃபெக்ட் என்று ரிட்டர்ன் போடும்போது 7 நாட்கள் தான் அதுக்கு டைம். அந்த 7 நாட்கள்ல டிஃபெக்டை ரெக்டிஃபை பண்ணி ரீப்ரசன்டேஷன் செய்யவில்லை என்றால் அது ஸ்டக் ஆஃப் ஆகிவிடும். அதே மாதிரி 7 நாட்களுக்குள்ள ரிட்டர்ன் ஆனதை நீங்க ரிட்டர்ன் பேக் எடுத்துக்கலனாலும் ஸ்டக் ஆஃப் ஆயிடும். எனக்கு ரிட்டர்ன் போட்டதே தெரியாது சார், அதனால நான் இன்னும் எடுக்கல என்றால் ஸ்டக் ஆஃப் என்பது எப்பொழுது தொடங்குகிறது? அந்த 7 நாட்கள்னா ரிட்டர்ன் போட்ட தேதியில இருந்தா 7 நாள், நீங்க எடுக்கிற தேதியில இருந்து 7 நாள் கிடையாது. 215 ஓவர். 216 பொறுத்த வரைக்கும் இப்போ மேஜிஸ்ட்ரேட் ஒரு நோட்ஸ் போடுறாருன்னு, நோட்ஸ் ஆஃப் எவிடன்ஸ். இதை எப்பொழுது சர்டிஃபைடு காப்பி வாங்கலாம், அப்படி வாங்குறதுன்னா எப்படி கொடுக்கணும் நீதிமன்றம் என்றால், ஒரு ப்ரிசைடிங் ஆபீசர் உடைய நோட்ஸ் அது ஒன்லி ரெக்கார்ட் ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக இருந்தால், அந்த நோட்ஸ் மட்டும்தான் அந்த ரெக்கார்ட் ஆஃப் எவிடன்ஸ் அப்படி இருந்தால் அது சர்டிஃபைடு காப்பி வாங்கலாம். இப்ப பாருங்க, ஒரு டையிங் டிக்ளரேஷன் ரெக்கார்ட் பண்ண போறாரு. டையிங் டிக்ளரேஷன் ரெக்கார்ட் பண்ணிட்டு அவர் எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு? ஒரு பேப்பர்ல அவர் டிபோனன்ட் சொல்ல டிக்ளரண்ட் சொல்ல கைப்பட எழுதியிருப்பார். அது வந்து நோட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் ஆஃப் எவிடன்ஸ். அதை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் அதை அப்படியே டைப் பண்ணி கன்வெர்ட் பண்ணி இருந்தால் சர்டிஃபைடு காப்பி அந்த டைப் பண்ணது தான் வாங்க முடியும். இப்போ டையிங் டிக்ளரேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி டைப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எழுதுகிற இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் டிக்ளரண்ட்டு ரேகை வாங்கணும், இல்லை கையொப்பு வாங்கணும். அதனால அந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ், ஒன்லி ரெக்கார்ட் ஆஃப் எவிடன்ஸ், அதை வந்து நம்ம வாங்கலாம். அப்படி வாங்கும்போது காப்பீஸ் எப்படி கொடுக்கப்பட வேண்டும்னா, நீதிமன்றம் அந்த ரெக்கார்டை பார்த்து டைப் செய்து தான் காப்பி கொடுக்கணும். ஒரிஜினல் ரெக்கார்டை அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது, டைப் செய்து தான் கொடுக்கப்பட வேண்டும். அப்ப சிக்னேச்சர்லாம் எப்படி சார் வரும் அப்படின்னா, டைப் செஞ்சு சிக்னேச்சர் அப்படின்ற சிக்னேச்சர் எங்கெங்கெல்லாம் போட்டிருக்காங்களோ அங்க சைன்ட் அப்படின்னு மட்டும் தான் இருக்கும். ஒரிஜினல் சிக்னேச்சரை நம்ம பார்க்க முடியாது. ஸோ 216 பொறுத்த வரைக்கும் ப்ரிசைடிங் ஆஃபீஸரோட நோட்ஸை நம்ம வாங்க முடியும். இப்போ ஆர்குமெண்ட் நோட்ஸ் போடுறாங்க இல்லைங்களா ப்ரிசைடிங் ஆஃபீஸர், அதை வாங்க முடியுமா என்றால் அதையும் வாங்கலாம். ஆனால் ரீசன் டு பி மென்ஷன்ட், சரியான ரீசன் சொன்னீங்கன்னா அதையும் வாங்கலாம். அடுத்து ரூல் நம்பர் 217, ஒரு ஒரிஜினல், அந்த ஒரிஜினல்
வேறு நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டுருச்சுன்னு வைங்க. நான் ஒரு காப்பி அப்ளிகேஷன் ஃபைல் பண்றேன், ஒரு டாக்குமெண்ட் வேணும்ட்டு. அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ஒரு அப்பலேட் கோர்ட்டுக்கோ ஒரு ரிவிஷன் கோர்ட்டுக்கோ இல்லை ரெஃபரன்ஸ்க்கோ ஏதோ ஒரு சம் அதர் பர்பஸ்க்கு நான் எந்த கோர்ட்டில் இருக்கிற டாக்குமெண்ட்டோ அந்த டாக்குமெண்ட் வந்து வேறு ஒரு கோர்ட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுறாங்க. அப்படி இருக்கும்போது காப்பி அப்ளிகேஷன் எங்க போடணும்? அந்த ஒரிஜினல் எந்த நீதிமன்றத்தில் இருக்குமோ அந்த நீதிமன்றத்துல போய் போடணுமா, அல்லது எந்த நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கோ அங்க போடணுமா என்றால் எந்த நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கோ அங்கதான் போடணும். அப்படி போடும்போது அந்த நீதிமன்றம் என்ன பண்ணணும்? அந்த காப்பி அப்ளிகேஷன்ல இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் இந்த நீதிமன்றத்துல இந்த ப்ரொசீடிங்ஸ் மூலமாக அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணி அந்த சர்டிஃபைடு காப்பி அப்ளிகேஷனை ரிட்டர்ன் போட்டோம். அப்படி ரிட்டர்ன் போட்டால் அந்த காப்பி அப்ளிகேஷன் ரிட்டர்ன் ஆன காப்பி அப்ளிகேஷனை எடுத்துட்டு போய் அந்த டாக்குமெண்ட் எந்த நீதிமன்றத்தில் இருக்கோ அந்த நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணி நம்ம காப்பி வாங்கிக்கலாம். இது வந்து 217. 218 வேண்டாம். 219 பொறுத்த வரைக்கும் ஸ்டாம்ப்ஸ் கால் ஃபார் பண்றது. பாருங்க, ஏற்கனவே ரூல் நம்பர் 53ல பார்த்தோம், காப்பி அப்ளிகேஷன் ஃபீ கால் ஃபார் பண்றது. அது இது வந்து ஸ்டாம்ப் பேப்பர் கால் ஃபார் பண்றது. 219 ஸ்டாம்ப் பேப்பர் கால் ஃபார் பண்றதை பொறுத்த வரைக்கும் டெய்லி எத்தனை காப்பி அப்ளிகேஷன் வருதோ, காலையில இருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் எத்தனை காப்பி அப்ளிகேஷன் வருதோ அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி பிட்வீன் 3 PM அண்ட் 5 PM 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ள ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி காப்பி செக்ஷன் நோட்டீஸ் போர்டில் ஒட்டப்பட வேண்டும். அவ்வாறு ஒட்டப்பட்ட தேதியிலிருந்து 3 நாளைக்குள்ள நம்ம காப்பி ஸ்டாம்ப் பேப்பர் கொடுத்தோம். அப்படி இல்லைன்னா ஸ்டக் ஆஃப். இது வந்து 219ல சொல்லியிருக்காங்க. அடுத்து 220 பொறுத்த வரைக்கும் அடிஷனல் ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் ஏதாவது தேவைப்படுகிறது அப்படின்னா அதற்கும் 219 ரூல்ஸே தான். அடிஷனல் ஸ்டாம்ப் பேப்பர் எப்போ தேவையோ அன்னைக்கு சாயந்தரம் நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவாங்க, 3 நாளைக்குள்ள ஸ்டாம்ப் பேப்பர் கொடுக்கணும், இல்லைன்னா ஸ்டக் ஆஃப் ஆகிடும். அடுத்து 221 காப்பியிங் சார்ஜஸ் சம்மந்தமா இருக்கு. இதுல பல விஷயங்கள் இப்ப புழக்கத்துல இல்லை. ஏன்னா இப்ப டைப்டு காப்பீஸே மேக்சிமம் வரதுல எல்லாம் ஜெராக்ஸ் காப்பியா இருக்கு. சில விஷயங்கள் டைப்டு காப்பியா கொடுக்குறாங்க, நமக்கு தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது ஒரு காப்பி ஸ்டாம்ப் பேப்பர், 1 ரூபாய் காப்பி ஸ்டாம்ப் பேப்பர் எத்தனை வார்த்தைகள் டைப் செய்ய வேண்டும் என்றால் 175 வார்த்தைகள் ஒரு காப்பி ஸ்டாம்ப் பேப்பர். 1 ரூபாய் காப்பி ஸ்டாம்ப் பேப்பருக்கு 175 வார்த்தைகள். அதே மாதிரி நம்பர் அல்லது ஃபிகர்ஸ் இருந்தால் 4 நம்பர்கள் இஸ் ஈக்குவலன்ட் டு 1 வேர்டு. 4 நம்பர்ஸ் 1 வேர்டு. அடுத்து சப்போஸ் ரெக்கார்ட்ஸ் நிறைய இருக்கு, இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் 161 ஸ்டேட்மெண்ட் கேட்குறோம், 4 ஸ்டேட்மெண்ட் 4 வரி தான் இருக்குன்னு வைங்க. அப்போ ஒரே காப்பி ஸ்டாம்ப் பேப்பர்ல அந்த 4 ஸ்டேட்மெண்ட் 175 வேர்ட்ஸ்ல தான் வருது அப்படின்னா ஒரே ஸ்டாம்ப் பேப்பர்ல டைப் பண்ணி கொடுக்க முடியுமா என்றால் தர முடியாது. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரீட்டட் as a செப்பரேட் டாக்குமெண்ட், செப்பரேட் காப்பி பேப்பர்ல தான் டைப் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு சப் ரூல் இப்ப இந்த ரூல்ஸ் ஆர் பிராக்டிஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. 221 சப் ரூல் 4. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நம்ம நீதிமன்றத்துல நாளைக்கு இதை நம்ம பயன்படுத்த போறோம். என்ன அப்படின்னா, இப்ப ரீசெண்ட் டேஸ்ல டிப்போசிஷன் எல்லாமே கம்ப்யூட்டர்ல டைப் பண்றாங்க, ஓபன் கோர்ட்ல டைஸ். கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணும்போது கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்து டிப்போனன்ட் கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க, அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் அதை என்டாஸ் பண்றாரு. இப்போ நம்ம உடனே அவங்க கிட்ட இருந்து ஒரு காப்பி வாங்க முடியுமா என்றால் தி ஆன்சர் இஸ் எஸ், வாங்கலாம். ப்ராசிக்யூஷனாக இருந்தால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்கணும். டிஃபென்ஸ் ஆக இருந்தால் ஒரு பக்கத்துக்கு 2 ரூபாய். அது எப்ப தரணும்?
இமிடியட் ஆஃப்டர் டிபோசிஷன். கவுண்டர் சைன் எப்ப பண்றாரோ ப்ரிசைடிங் ஆபீசர், வாங்கி டிபோனன்ட் கையெழுத்து போடுறாரு, அதுக்கப்புறம் கீழே ப்ரிசைடிங் ஆபீசர் கவுண்டர் சைன் பண்ணி முடிச்ச உடனே we are entitled to receive copy. ஒரு பக்கத்துக்கு 2 ரூபாய் கொடுத்து உடனடியாக வாங்கிக்கலாம். இது 221. அதுல வந்து சப் ரூல் 4ல இந்த மாதிரி சொல்லப்பட்டது. இப்ப ரூல் நம்பர் 226 என்டாஸ்மெண்ட் ஆன் காப்பீஸ். அந்த காப்பீஸ்ல என்னென்ன என்டாஸ்மெண்ட்ஸ் இருக்கணும் நம்ம பார்த்திருப்போம். சர்டிஃபைடு காப்பீஸ்ல பின்னாடி ஒரு சதுரமா பெரிய சீல் ஒன்று போட்டு அதை ஃபில்அப் பண்ணுவாங்க. இல்லை என்னென்ன, அதில் ஒன்றும் பெரிய விஷயம்னா இல்லை. காப்பி அப்ளிகேஷன் எப்போ மேட் ஆகும், என்னைக்கு காப்பி அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணோம் அந்த டேட் இருக்கணும். அடுத்தது ஸ்டாம்ப் எப்போ கால்ஃபர் பண்ணாங்கன்ற தேதி இருக்கும். அதே மாதிரி ஸ்டாம்ப் பேப்பர் எப்போ டெபாசிட் பண்ணோன்ற டேட் இருக்கணும், என்னைக்கு ரெடி ஆச்சுன்ற டேட் இருக்கணும், என்னைக்கு டெலிவரி கொடுத்தாங்கன்ற டேட். இப்படிதான் மொத்தம் 5 தேதிகள் அந்த என்டாஸ்மெண்ட்ல இருக்க வேண்டும். அவ்வளவுதான். அடுத்து ரூல் நம்பர் 227 இன்கம்ப்ளீட் காப்பீஸ் டு பி டெஸ்ட்ராய்டு. பாருங்க, காப்பி அப்ளிகேஷன் நம்ம போடுறோம், ஸ்டக் ஆஃப் ஆயிடுது, நம்ம கண்டுக்கவே இல்லை, அதை நம்ம எடுக்கவே இல்லை அப்படின்னா எவ்வளவு நாட்களுக்கு அந்த காப்பி அப்ளிகேஷனை நீதிமன்றம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா 6 months வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். 6 monthsக்கு அப்புறம் அந்த காப்பி அப்ளிகேஷன்ஸ், ஸ்டக் ஆஃப் ஆன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். அடுத்து ரூல் நம்பர் 228. ரூல் நம்பர் 228 பொறுத்த வரைக்கும் அன்சர்டிஃபைடு காப்பீஸை இஷ்யூ பண்ணக்கூடாது. இந்த ரூல் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் பொருந்தாது. அன்சர்டிஃபைடு காப்பீஸ் இஷ்யூ பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு என்ன ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு அப்படின்னா, சப்போஸ் பிரிசனருக்கு ஒரு காப்பி கொடுக்குறாரு, இப்போ கன்விக்ஷன் ஆகுறாங்க, கன்விக்ஷன் ஆகி பிரிசன்ல இருக்காரு, அப்புறம் அங்கிருந்து எனக்கு ஒரு காப்பி வேணும்னு அப்ளை பண்றாரு அப்படின்னா ஒயிட் பேப்பர்ல பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணி கொடுக்கலாம். காப்பி பேப்பர்ல டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அன்சர்டிஃபைடு காப்பீஸ் யாருக்கு கொடுக்கலாம்னா பிரிசனருக்கு கொடுக்கலாம். அடுத்து ரூல் நம்பர் 229 வந்து சர்ச் ஃபீ கட்டுறது சம்பந்தமானது. இது என்ன பண்றாங்க, 3 டிவிஷனா பிரிக்கிறாங்க இது. அதாவது 10 years வரைக்கும், அப் டு 10 years ஓல்டு கேசஸ், அப்புறம் மோர் தென் 10 years ஓல்டு கேசஸ் எந்த இயர் வரைக்கும், 1858 வரைக்கும் ஒரு கேட்டகரி வைக்கிறாங்க. 3வது கேட்டகரி 1858க்கு முன்னாடி உள்ள டாக்குமெண்ட்ஸ். ஆக்சுவலா இந்த 3வது கேட்டகரி தேவையே இல்லைன்னா எந்த டாக்குமெண்ட்டும் 1858க்கு முன்னாடி இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் இப்போ யாரும் கோர்ட்ல மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, இதனால வச்சிருக்காங்க. இதுல பெருசா ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஒரு இயர், ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 10 ரூபாய், அதுக்கப்புறம் ஒவ்வொரு இயருக்கும் 5 ரூபாய் கட்டணும் இந்த 10 years பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மோர் தென் 10 years அப்படின்னா 20 ரூபாய் ஃபர்ஸ்ட் இயருக்கு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு இயருக்கும் 10 ரூபாய் கட்டணும். இது மட்டும் இதுல தெரிஞ்சுக்கிட்டா போதும், அதுக்கு மேல இதுல டீப்பா போக வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து முக்கியமான இன்னொரு ரூல் என்ன அப்படின்னா 231ல இதுவும் வந்து நம்ம இப்ப நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் பார்க்குறோம். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி அக்யூஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்கலாம், சர்டிஃபிகேட் காப்பி, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எலிஜிபிள், என்டைட்டில், என்னென்ன டாக்குமெண்ட்டுக்கு நாட் என்டைட்டில். பாருங்க, பிஃபோர் ஃபைலிங் சார்ஜ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் அக்யூஸ்டுக்கு என்னென்ன என்டைட்டில் அப்படின்னா ரிமாண்ட் ஆர்டர் என்டைட்டில். பாருங்க, ரிமாண்ட் ரிப்போர்ட் வேற, ரிமாண்ட் ஆர்டர் வேற. ரிமாண்ட் ரிப்போர்ட் அப்படின்றது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு அக்யூஸ்ட ரிமாண்டுக்கு எடுத்துட்டு வரும்போது ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவார், அதான் ரிமாண்ட் ரிப்போர்ட். அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் போடுற ஆர்டர் தான் ரிமாண்ட் ஆர்டர். இப்ப எதை கேட்கலாம் சர்டிஃபிகேட் காப்பி என்றால் ரிமாண்ட் ஆர்டரை தான் கேட்க முடியும், ரிமாண்ட் ரிப்போர்ட்டை கேட்க முடியும். அப்ப நம்ம இந்த சர்டிஃபிகேட் காப்பி போட்டோம்னா என்ன பண்ணுவாங்க, ரிமாண்ட் ரிப்போர்ட் இருக்கிற ஆர்டரை ஜெராக்ஸ் பண்ணி என்டாஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இந்த ரிமாண்ட் ஆர்டரை மட்டும் தனியா எடுத்து டைப் பண்ணி சர்டிஃபிகேட் காப்பி கொடுப்பாங்க. அதே மாதிரி
இப்போ ஒரு போலீஸ் ஆபீசர் கஸ்டடி பெட்டிஷன் போடுறாங்க. என்ன போடுவாரு? பெட்டிஷன் அலாங் வித் அஃபிடவிட் போடுவார். அந்த அஃபிடவிட்டை அக்யூஸ்ட் சர்டிபிகேட் காப்பி போட்டு வாங்க முடியுமா என்றால் வாங்கலாம். ஆனா எப்போ வாங்கலாம்? அந்த பெட்டிஷன்ல மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் தான் நாம் அதுக்கு சர்டிபிகேட் காப்பி போட்டு வாங்க முடியும். ஸோ போலீஸ் அஃபிடவிட்டை எப்போ வாங்கலாம்னா ஆஃப்டர் ஆர்டர் பாஸ்ட் தான் வாங்கணும். அப்புறம் இன்னும் கிளாரிஃபை பண்றாங்க, அக்யூஸ்ட் எதுக்கெல்லாம் நாட் என்டைட்டில் பிஃபோர் ஃபைலிங் சார்ஜ் ஷீட் நாட் என்டைட்டில் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன விஷயங்களை கேட்க முடியாதுன்னா, இன்குவெஸ்ட் ரிப்போர்ட்டை சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடி அக்யூஸ்ட் கேட்க முடியாது. அதே மாதிரி 174ல போட்டிருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கேட்க முடியாது. போஸ்ட்மார்டம் சர்டிபிகேட்டை கேட்க முடியாது. ரெக்வெசிஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் டு தி மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்க முடியாது. வூண்ட் சர்டிபிகேட் ஆஃப் விக்டிம் கேட்க முடியாது. ரஃப் ஸ்கெட்ச் அப்சர்வேஷன் மகஜர் அக்கரன்ஸ் பிளேஸ்ல போய் ஐஓ ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு, கேட்க முடியாது. அதே மாதிரி 161 ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெக்கார்டட் பை தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ற வரைக்கும் கேட்க முடியாது. அதே மாதிரி சர்டிஃபைடு காப்பீஸ் ஆஃப் போட்டோ காப்பீஸ் ஆஃப் அன்மார்க்டு டாக்குமெண்ட்ஸ். இப்ப பாருங்க, ஒரு ஜெராக்ஸ் காப்பியை நீதிமன்றத்துல டாக்குமெண்டா போடுறோம். அந்த ஜெராக்ஸ் காப்பி மார்க் ஆகல, ப்ராசிக்யூஷன்லயும் மார்க் ஆகல, டிஃபென்ஸ்லயும் மார்க் ஆகல, அன்மார்க்டு டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் காப்பி போட்டுருக்கோம். அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒரு சர்டிபிகேட் காப்பி வாங்க முடியுமா என்றால் கண்டிப்பாக வாங்க முடியாது. சப் ரூல் 3 231 சப் ரூல் 3. ஸோ இது முக்கியமான ரூல் 231. அடுத்து இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சாப்டர் நம்பர் 29. அதுல முக்கியமான விஷயங்கள் எதுவும் இல்லை. ஏன்னா இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு சிஜேஎம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவார். பார்த்தீங்களா, ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்ட்டு வருஷம் ஒரு முறை செக் பண்றாரு இல்லைங்களா? அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணுன்ற ரூல்ஸ் இருக்கு. அது நமக்கு முக்கியம் இல்லாத விஷயம்ன்றதுனால நான் அந்த ரூல்ஸை வந்து ஸ்கிப் பண்றேன். அடுத்து சாப்டர் நம்பர் 30 ப்ரொடக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ப்ரொடக்ஷன் ஆஃப் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ரூல் நம்பர் 241 ப்ரொடக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இன் தி கஸ்டடி ஆஃப் தி கோர்ட். ஒரு நீதிமன்றத்தில் இருக்கின்ற ஒரு ரெக்கார்டை இன்னொரு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சொல்லி கேட்கிறோம். அப்ப என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் என்றால், முதல்ல என்ன டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லணும் அப்படின்ற பர்டிகுலர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணணும். எதுல? 91 CRPC செக்ஷன்ல. அப்பதான் ஒரு நீதிமன்றத்திலிருந்து இன்னொரு நீதிமன்றத்துக்கு இந்த டாக்குமெண்ட்டை வந்து சென்ஃபார் பண்ண முடியும். அப்போ நீதிமன்றத்துல அசல் ஆவணத்தையே கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தால் அன்றி சர்டிஃபைடு காப்பீஸை ப்ரொடியூஸ் பண்ணா போதுமானது. என்ன சூழ்நிலையில அசல் ஆவணத்தையே சென்ஃபார் பண்ணி பார்க்க வேண்டிய மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு டாக்குமெண்ட் வேறு ஒரு நீதிமன்றத்தில் இருக்கு. இந்த நீதிமன்றத்தில் இருக்கிற டாக்குமெண்ட்ல இருக்கிற சிக்னேச்சரை கம்பேர் பண்ணி பார்க்கணும், அல்லது தம்ப் இம்ப்ரெஷனை கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா சர்டிஃபைடு காப்பி அங்கிருந்து சென்ஃபார் பண்ணா கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஒரிஜினல் வந்தாதான் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். சப்போஸ் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ல இருக்கிற பர்டிகுலர்ஸை, அதுல இருக்கிற விவரங்களை கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா சர்டிஃபைடு காப்பி இருந்தால் போதுமானது. ஸோ இதுதான் அதுல டிஃபரன்ஸ். ஒரிஜினலே சென்ஃபார் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் ஒரிஜினல் வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட வேண்டும். இல்லைன்னா காப்பி அனுப்பிச்சால் போதுமானது. 241 ஓவர். அதுக்கப்புறம் 249க்கு வர்றோம்.
249 என்னன்னா ரிட்டர்ன் ஆஃப் டாக்குமெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் போடுறது. நம்ம ரிட்டர்ன் ஆஃப் டாக்குமெண்ட்டுக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல என்ன அப்ளிகேஷன் போடுறோம்? பெட்டிஷன் ஃபைல்டு பை தி பெட்டிஷனர் மொட்டையா போடுவோம். அதுக்கு இன்னும் ப்ரொவிஷன் கிடையாது சிஆர்பிசி. ஆனா ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல இருக்கு. 249 ரூல் பெட்டிஷன் ஃபைல்ட் அண்டர் ரூல் நம்பர் 249 ஆஃப் சிஆர்பி ஃபைல் பண்ண. இந்த ரிட்டர்ன் ஆஃப் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த நீதிமன்றத்தில் அந்த டாக்குமெண்ட் ரிட்டர்ன் ஆஃப் டாக்குமெண்ட் அப்ளிகேஷன் போட வேண்டும் என்றால் ஒரிஜினலா அந்த டாக்குமெண்ட் எந்த கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கோர்ட்ல போடணும். அது சப்போஸ் வேற நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருந்தா கூட அவங்க தான் வரவழைச்சு நமக்கு கொடுக்கணும். ஒரிஜினலா யார் ரிசீவ் பண்ணாங்களோ அந்த நீதிமன்றத்தில் அப்ளிகேஷன் போடணும். 249 ஓவர். 250 கஸ்டடி ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இப்ப பாருங்க, கஸ்டடி ஆஃப் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இருக்கு அப்படின்னா அந்த நீதிமன்றம் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை அந்த நீதிமன்றத்துல இருந்து வேறு நீதிமன்றத்துக்கு அனுப்புறதுக்கு அனுமதிக்க கூடாது. 250 அதான் சொல்லியிருக்கு. அடுத்து சாப்டர் நம்பர் 31 சப்மிஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் டு ஹை கோர்ட். இதுல முக்கியமான விஷயங்கள் ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். ரூல் நம்பர் 256 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சப்போஸ் மெட்டீரியல் ஆப்ஜெக்டோ ரெக்கார்டோ ஒரு நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டு இருந்தால் அந்த வழக்கு முடிவடைந்த பின்னிட்டு 90 நாட்களுக்குள்ள மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸையோ ரெக்கார்டையோ அந்த சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திற்கு திருப்ப அனுப்பிவிட வேண்டும். ஹைகோர்ட் திருப்பி அனுப்ப சொல்றாங்க. அப்படி அனுப்பல, சப்போஸ் ரிசீவ் பண்ணலன்னா என்ன பண்ணலாம்? அந்த ட்ரையல் கோர்ட்டு ஒரு லெட்டர் அனுப்பிச்சு ரிசீவ் பண்ணுது. இவ்வளவுதான் அதுல விஷயங்கள் இருக்கு. அடுத்த சாப்டர் இன்னும் இதுல ஒரு 2 சாப்டர் பார்க்க வேண்டியது இருக்கு. டிஸ்போசல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான ஒரு சாப்டரும் அப்புறம் மிஸ்லேனியஸ் சாப்டர், இது 2 தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான சாப்டர் அடுத்த சாப்டர் நம்பர் 32 257 இருந்து 263 வரைக்கும் இருக்கு. ஒரு 10 நிமிடம் தான் இருக்கு. நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுறேன், இல்லை இன்னொரு நாள் இந்த சிஆர்பி எடுக்க முடியாது. இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். 257 பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்டிங் கேஸ்ல ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எப்படி போடணும்? 451 சிஆர்பிசியை இன்வோக் பண்ணி பெண்டிங் கேசஸ்ல போடலாம். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸுக்கு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன்ட்ரீம் கஸ்டடி கேட்கலாம் என்றால், ஜுவல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கேட்கலாம், வெஹிக்கிள்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம், கேஷ் இருந்ததுன்னா கேட்கலாம், அல்லது அதர் ஆர்டிகிள்ஸ். அதர் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னா ஓனர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி அந்த ஆர்டிகிளை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா கேட்கலாம். அந்த மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு ஆர்டர் போடும்போது கட்டாயம் போட வேண்டிய நிபந்தனை என்ன என்றால், அந்த ப்ராப்பர்ட்டி நீதிமன்றத்துல எப்ப கேட்போமோ அப்ப திருப்பி ஒப்படைக்கப்பட வேண்டும் அப்படின்ற நிபந்தனை போடப்படும். அதே மாதிரி ஒரு பஞ்சநாமா எழுதி கொடுக்கப்பட வேண்டும். யார் பஞ்சநாமாவா யார் எழுதி தரணும்? யாரு ஓனர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி யாரு கிளைம் பண்றாங்களோ அவங்க பஞ்சநாமா எழுதி கொடுக்கணும். அந்த பஞ்சநாமா கேன் பி ட்ரீட்டட் ஆஸ் அன் எவிடன்ஸ். நாளைக்கு ப்ராப்பர்ட்டி வரல, இப்போ சப்போஸ் கேஷ் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம்னா அந்த கேஷை வாங்கிட்டு போய் செலவு பண்ணிடுறாங்கன்னு வைங்க, திரும்பவும் அந்த கேஷை கொண்டு ஒப்படைக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? பஞ்சநாமாவை மார்க் பண்ணலாம் எக்ஸிபிட்டா. அவ்வாறு கொடுக்கப்படும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டியை போட்டோ எடுக்கணும். போட்டோகிராஃப்னு எந்தெந்த இடத்துல எல்லாம் வருதோ எல்லா இடத்துலையும் இப்போ கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல புதுசா என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, போட்டோகிராஃப்ஸ் வித் சர்டிபிகேட் அண்டர் செக்ஷன் 65B ஆஃப் எவிடன்ஸ். போட்டோகிராஃப் எங்கெல்லாம் வருதோ எல்லா இடத்துலையும் போட்டோகிராஃபர் 65B
சர்டிபிகேட் கொடுக்கணும். 65B சர்டிபிகேட் கொடுக்கணும். அடுத்து 65B சர்டிபிகேட் கொடுக்கணும். அதே மாதிரி சப்போஸ் வெஹிக்கிளாக இருந்தால் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கிறது. வெஹிக்கிளாக ஒரு ப்ராப்பர்ட்டி வெஹிக்கிள் ரிசீவ் பண்றாங்க நீதிமன்றத்தில், அதை யாரெல்லாம் கிளைம் பண்ணலாம்? ஒன்று அக்யூஸ்டு கிளைம் பண்ணலாம், அல்லது ஓனர் ஆஃப் தி வெஹிக்கிள் கிளைம் பண்ணலாம், அல்லது தேர்ட் பார்ட்டி கிளைம் பண்ணலாம். எப்ப தேர்ட் பார்ட்டி கிளைம் பண்ணுவாங்க? இப்ப பாருங்க, ஆர்சி புக் ஒருத்தர் பேர்ல இருக்கும், இன்னொருத்தர் என்ன பண்ணுவாரு, ஒரு டிஓ செட் மட்டும் வச்சிருப்பாரு, ஒரிஜினல் ஆர்சி புக் வச்சிருப்பாரு, நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டாரு, டெலிவரி நோட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்போ தேர்ட் பார்ட்டி ஆல்சோ கேன் கிளைம். இந்த 3 பேர்ல யாருமே கிளைம் பண்ணலன்னு வைங்க, அக்யூஸ்டு கிளைம் பண்ணல, ஓனர் கிளைம் பண்ணல, தேர்ட் பார்ட்டியும் கிளைம் பண்ணல அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. அந்த வெஹிக்கிள் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில இன்சூர் பண்ணிருக்காங்களோ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீதிமன்றம் இன்ஃபார்ம் பண்ணணும். சப்போஸ் இன்சூரன்ஸ் கம்பெனியும் வந்து கிளைம் பண்ணல அப்படின்னா ஆக்ஷன்ல விட சொல்லி ஆர்டர் போடலாம். ஆக்ஷன்ல விட சொல்லி ஆர்டர் போடலாம். இந்த மாதிரி வெஹிக்கிள் கிளைம் பண்ணி வாங்கும் போது அந்த வெஹிக்கிள போட்டோகிராஃப் பண்ணணும். போட்டோகிராஃப் பண்ணி 65B சர்டிபிகேட் வாங்கணும். இதுதான் வெஹிக்கிள் சம்பந்தமா. அடுத்து ஐடல்ஸ் சீஸ் பண்ணான ஏதாவது சிலைகள் சீஸ் பண்ணாங்கன்னா அதை என்ன பண்ணணும், போட்டோகிராஃப் பண்ணணும், பஞ்சநாமா டிராஃப்ட் பண்ணி வாங்கிட்டு கொடுக்கணும். அதே மாதிரி அடுத்து அனிமல்ஸ் சீஸ் பண்றாங்க அப்படின்னா அதை என்ன பண்ணணும், அனிமல் ஷெல்டருக்கு அனுப்பி வைக்கணும். அப்ராப்ரியேட் ஆர்டர் பாஸ் பண்ணி அனிமல் ஷெல்டருக்கு அனுப்பி வைக்கணும். அடுத்து பெரிஷபிள் திங்ஸ் ஏதாவது சீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஷல் பி ஆர்டர் டு டெஸ்ட்ராய் பண்றதுக்கு ஆர்டர் போடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், போட்டோ எடுத்துக்கணும், 65B சர்டிபிகேட் வாங்கணும், பஞ்ச்நாமா எழுதி வாங்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து டெஸ்ட்ராய் பண்ண சொல்லிடலாம். அவ்வளவுதான். அடுத்து 258 ரூல் பொறுத்த வரைக்கும் டிஸ்போசல் ஆஃப் கவுண்டர்ஃபிட் காயின் அண்ட் ஃபோர்ஜ்டு கரன்சி நோட்ஸ். இத எப்படி வந்து நீதிமன்றத்துல ரிசீவ் பண்ணி இது எங்க வைக்கணும் அப்படின்னா, கவுண்டர்ஃபிட் கரன்சி, கவுண்டர்ஃபிட் காயின்ஸ், அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு உண்டான மெஷினரிஸ், டைஸ் ஏதாவது ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னா அதை நியரஸ்ட் சப் ட்ரெஷரியில வைக்க சொல்றாங்க. எதுக்கு? அதை வந்து எக்ஸாமினேஷன் பண்ணணும். எங்க? மின்ட்டுக்கு அனுப்பிச்சு எக்ஸாமினேஷன் பண்ணணும். அது வரைக்கும் என்ன பண்ணணும், சப் ட்ரெஷரியில வைக்க சொல்றாங்க. அதே மாதிரி ஃபோர்ஜ்டு கரன்சியாக இருந்து ப்ரூவ் ஆகுது கடைசியில் இது ஃபோர்ஜ்டு கரன்சி அப்படின்னா என்ன பண்ணணும்னா போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ண சொல்லி ஆர்டர் போடணும். அதே மாதிரி ஆர்ம்ஸ் ஏதாவது கைப்பற்றிருக்காங்க, ஏதாவது ஆயுதங்கள் கைப்பற்றிருக்காங்க அப்படின்னா யாருக்கு அனுப்பணும், ஆயுதம் அப்படின்னு வந்தாவே இப்ப சப்போஸ் ஆர்மி யூஸ் பண்ற வெப்பன்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த கன்சர்ன் ஆபீசர்கிட்ட கொடுப்பாங்க. இல்லைன்னா நியரஸ்ட் ஆர்சனல் ஃபார் டிஸ்போசல், ஆயுதங்களை அழிப்பதற்கு பக்கத்துல எங்க ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அங்க கொடுத்து அழிக்க சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இதுல முக்கியமான விஷயங்கள். அடுத்து 261 டிஸ்போசல் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் லைபிள் ஃபார் கான்ஃபிஸ்கேஷன். இப்போ ப்ராப்பர்ட்டி கான்ஃபிஸ்கேஷனுக்கு எப்போ அந்த ப்ராப்பர்ட்டி லயபிள் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி, இப்போ பாருங்க ஒரு 2 வீலர் ரெக்கவரி பண்ணியிருக்காங்க.
அந்த டூ வீலர்ல பாருங்க இன்ஜின் நம்பர் அழிக்கப்பட்ட, சேசிஸ் நம்பர் அழிக்கப்பட்டு, நம்பர் பிளேட் இல்லாத ஒரு வெஹிக்கிள் ரெக்கவரி பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ஓனர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி யாரு தெரியாது, இன்சூரர் யாரு தெரியாது, யாருமே கிளைமும் பண்ணல. அப்ப அந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணலாம்? லைபிள் ஃபார் கான்ஃபிஸ்கேஷன். அதே மாதிரி அக்யூஸ்டு யூஸ் பண்ண வெஹிக்கிள்ஸ் அல்லது அக்யூஸ்டு இருந்து ரெக்கவரி பண்ண வேற ப்ராப்பர்ட்டிஸ் கன்விக்ஷன் ஆகும்போது கான்ஃபிஸ்கேஷன் பண்ணலாம். ஸோ இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் 261 இருக்கு. அடுத்து டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமாக 262. இப்ப பாருங்க, அஃபென்சிவ் வெப்பன்ஸஸ் எல்லாம் இப்ப வந்து ரெக்கவரி பண்றாங்க. அதை டிஸ்போசல் பண்றது எப்படி பண்ணணும்னா டெஸ்ட்ரக்ஷன் பண்ணி பண்ணணும். அது சம்பந்தமான விவரங்கள் 262 இருக்கு. அடுத்து 263 பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் ஆப்ஜெக்டை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும். மெட்டீரியல் ஆப்ஜெக்டை ஆர்டினரிலி 90 டேஸ்ல டிஸ்போஸ் பண்ணணும். 263 சொல்லியிருக்க விஷயங்கள் இவ்வளவுதான். அடுத்து இந்த சாப்டர்ல இது போதுமானது. அடுத்த சாப்டர் 33 பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கேஸ் ரெக்கார்ட்ஸ், கேஸ் ரெக்கார்ட்ஸ் எப்படி டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்றது சம்பந்தமாக இருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அதுல இருக்குன்னா, கேஸ் ப்ராப்பர்ட்டி எத்தனை வருஷம் கோர்ட்ல மெயின்டைன் பண்ணணும். இப்ப டாக்குமெண்ட் கேஸ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் பண்ணுவாங்க டிஸ்போசல் ஆனதுக்கு அப்புறம். அதுல வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 பிரிப்பாங்க. இப்ப இதுல வந்து 2 பிரிக்க சொல்றாங்க, பார்ட் ஏ பார்ட் பி டாக்குமெண்ட்ஸ். இதுக்கு வந்து எத்தனை வருஷம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற விவரங்கள் இதுல இருக்கு. இது நமக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு அப்படின்னா, இந்த லாங் பெண்டிங் கேசஸ் ரிஜிஸ்டரை பொறுத்த வரைக்கும் 30 வருஷம் மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. 30 வருஷம் வரைக்கும் லாங் பெண்டிங் கேஸ் மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் டெஸ்ட்ராய் பண்ணணும். இது ஒண்ணுதான் முக்கியமான விஷயம் இதுல இருக்கு. மற்றபடி அதுக்கு பின்னாடி வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எத்தனை வருஷம் மெயின்டைன் பண்ற லிஸ்ட் இருக்கு. அது நமக்கு அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமுக்கு எதுவும் உதவாது, நம்ம ப்ராக்டிஸ்க்கு எதுவும் உதவாதுன்றதுனால நான் அதை ஸ்கிப் பண்ணலாம். இதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா நம்ம மிஸ்லேனியஸ் சாப்டருக்கு போவோம். மிஸ்லேனியஸ் சாப்டர்ல பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, அட்வொகேட் கிளர்க்கோடைய ட்ரெஸ் கோடு சொல்லியிருக்காங்க. 288 அதான் ஃபர்ஸ்ட் ரூல் இந்த மிஸ்லேனியஸ் சாப்டர்ல 288. அதுல அட்வொகேட் கிளர்க்கோடைய ட்ரெஸ் கோடு சொல்லியிருக்காங்க. ட்ரெஸ் கோடு என்னன்னா, பிளாக் கோட்டு வியர் பண்ணணும், ஐடென்டி கார்டை டிஸ்பிளே பண்ணணும். அட்வொகேட் கிளர்க்கு கருப்பு கோட்டு போட்டு ஐடென்டி கார்டு டிஸ்பிளே பண்ணிட்டு தான் நீதிமன்றத்துக்குள்ள நுழையணும். இது ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அடுத்து 290 மிஸ்லேனியஸ்ல furnishing copies to the accused. காப்பீஸ் ஃபர்னிஷ் பண்ணும்போது எல்லா அக்யூஸ்டும் பிரசன்ஸ்ல இருக்கணுமா என்றால் அனைவரும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. காப்பீஸ் ஃபர்னிஷ் பண்ணும்போது அவைலபிளா யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட ஃபர்னிஷ் பண்ணி அக்னாலஜ்மெண்ட் வாங்கிக்கலாம். இதுதான் வந்து 290 சொல்லியிருக்காங்க. அடுத்து கொஸ்டினிங் எப்ப பண்ணணும்? 207 காப்பீஸ் கொடுத்தாச்சு, அன்னைக்கே கொஸ்டினிங் பண்ணணுமா? அது எப்ப பண்ணலாம் அப்படின்னா, மினிமம் ஒரு நாளாவது டைம் கொடுக்கணும். ஆஃப்டர் எ டேஸ் இன்டர்வல், ஒரு நாள் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் அக்யூஸ்ட கொஸ்டின் பண்ணணும். 291 சொல்லுது. 291 சொல்லுது. அதுவே பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கேசஸ் ஆக இருந்தால் 292 மினிமம் 3 days டைம் கொடுக்க சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அதுல டாக்குமெண்ட்ஸ், வால்யூமைஸ்டு டாக்குமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். அதை படிச்சு பார்க்கறதுக்கு ஒரு நாள் பத்தாது. அதனால பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் கேசஸா இருந்தா மினிமம் 3 days டைம் கொடுக்கணும். 292 சொல்லுது. அடுத்து 294 313 questioning. 313 questioning எப்படி கேட்க வேண்டும்? 313 question ஒட்டுமொத்த கேள்வியும் ஒன்னா திரட்டி ஒரே கேள்வியாக கேட்டு பதில் வாங்க கூடாது.
ஒன் பை ஒன்னா வைட்டல் பாயிண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை ஒன் பை ஒன்னா கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணி கேள்விகளை கேட்டு பதில் பெற வேண்டும். அதுவும் பாருங்க, ஷார்ட்டா இருந்தா போதும் கொஸ்டின்ஸ். நம்ம என்ன பண்ணுவாங்க, டிப்போஷன்ல இருக்கிறத அத்தனையும் அடிச்சு வச்சு கொஸ்டினா கேட்பாங்க. அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிரிக்கு பாதகமாக இருக்கின்ற விபரம், அது டிப்போசிஷன்ல, விட்னஸ் டிப்போசிஷன்ல எதிரிக்கு என்ன பாதகமா இருக்கோ அது சம்பந்தமான விபரத்தை சொல்லி தனித்தனி கேள்வியாக கேட்டு பதிவு பண்ணணும். இவ்வாறு பதிவு பண்ண போதுமானது. 294ல இவ்வளவுதான் விஷயம். அடுத்து காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்ஸ் சம்பந்தமா 295. இதுல joint memorandum with supporting affidavit signed by the aggrieved persons. ஒன்றுக்கு மேற்பட்ட எதிரிகள் ஒரு வழக்குல இருக்காங்க. உங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெட்டிஷன்ல காம்பவுண்ட் பண்ணிக்கலாமா என்றால் ஜாயிண்ட் மெமோரண்டம் போடலாம். 320 சிஆர்பிசில காம்பவுண்டிங் பண்றதுக்கு 4 அக்யூஸ்ட் சேர்ந்து ஒரே மெமோரண்டம் போடலாமான்னா போடலாம். சப்போஸ் நீதிமன்றம் கமிட்டிங் இது காம்பவுண்டிங்க பர்மிட் பண்ணுது அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 320 பெட்டிஷன் அலௌடுன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 295 ஓவர். அடுத்து 297 ப்ரொசீஜர் when retrial ordered. சப்போஸ் ஒரு வழக்கு ட்ரையல் கோர்ட்ல முடிவடைஞ்சு அப்பலேட் கோர்ட்டுக்கு போகுது, அங்க பண்டில் ரிமாண்ட் பேக் பண்ணி ரீட்ரையல் டீனோவோ ட்ரையல் பண்ண சொல்றாங்க என்றால் அந்த வழக்கிற்கு புதியதாக ஒரு நம்பர் கொடுக்கப்பட வேண்டுமா அல்லது பழைய நம்பர்லயே கேஸ் நடத்தணுமா என்றால் shall be restored to their original number 297ல சொல்லிருக்காங்க and not assigned new numbers. 2 வருஷம் கழிச்சு புதுசா வருது அப்படின்னா இந்த வருட கேலண்டர் ரிஜிஸ்டர்ல மென்ஷன் பண்ணி புது நம்பர் தர வேண்டிய அவசியம் இல்லை. பழைய நம்பரை ரெஸ்டோர் பண்ண சொல்றேன். அப்ப என்ன பண்ணணும், இந்த ரிசல்ட் காலம் இருக்கு பாருங்க, அந்த நம்பர் 4 ரிஜிஸ்டர்ல அதுல நோட் பண்ணணும் ரீட்ரையல் ஆர்டர் ஆயிருக்குன்றத நோட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஆனா ரீட்ரையல் கேசஸ் shall be treated as fresh institution. இது எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப பாருங்க, இப்ப ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் 2012ல இந்த கேஸை டிஸ்போஸ் பண்ணி அவர் இந்த நாம்ஸுக்கு அனுப்பிச்சிருப்பாரு. 2012ல அந்த கேஸ் டிஸ்போஸ்டு. இப்ப ரீட்ரையல் வந்திருக்கு, அதே நம்பர் அசைன் பண்ணியிருக்கோம். இப்ப 6 மாசம் கழிச்சு இந்த கேஸை மறுபடியும் டிஸ்போஸ் பண்ணும்போது இப்ப பாத்தீங்கன்னா 8 years old கேஸ் அது ஆகுமா என்றால் ஆகாது. ஏன்னா இட் shall be treated as a fresh institution. இந்த வருஷம் நம்பர் கிடையாது, ஆனா இந்த வருஷம் கேஸா தான் கன்சிடர் பண்ணும். அடுத்து 298 பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் மூவ்மெண்ட் ரிஜிஸ்டர். இந்த ரெக்கார்ட்ஸ் மூவ்மெண்ட் ரிஜிஸ்டரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபார்ம். இந்த ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் இதுல விஷயம் இருக்கு. அதாவது ஒரு ரெக்கார்டை ஒரு நீதிமன்றத்துல இருந்து இன்னொரு நீதிமன்றத்துக்கு அனுப்பும் போது அதை அந்த ரிஜிஸ்டர்ல என்ட்ரி போட்டுட்டு அனுப்பணும். திரும்ப வரும்போது அந்த ரிஜிஸ்டர்ல என்ட்ரி போடணும். இதுதான் மூவ்மெண்ட் ரிஜிஸ்டர் போட்டு. இதற்கு அப்புறம் பெருசா விஷயம் ஒன்றும் இல்லை. ஸ்டேடு கேசஸ், எந்தெந்த கேஸ் எல்லாம் ஸ்டேடு பை ஹை கோர்ட், ஸ்டேடு பை அப்பலேட் கோர்ட்டோ அதை ஒரு ரெக்கார்ட்ல ஒரு ரிஜிஸ்டர்ல மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. அதான் 299 ஸ்டேடு கேசஸ் ரிஜிஸ்டர். அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நம்பர் 63ல இருக்கு. எந்தெந்த கேசஸ் எல்லாம் ஸ்டே ஆயிருக்கோ அதெல்லாம் அதுல என்ட்ரி போடுவாங்க. அப்புறம் 300 பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியல் ஃபார்ம்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 301ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபார்ம் பத்தி சொல்லியிருக்காங்க. 302 303 முக்கியம் இல்லை.
கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் இதோட முடிவடைகிறது. கிளாஸை க்ளோஸ் பண்ணுறேன். யாருக்காவது டவுட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இப்படி இல்லைன்னா வைண்டப் பண்ணலாம். சார் குட் ஈவினிங் சார். இப்போ என்ன ஹோஸ்டா போட்டிருக்கீங்க, இப்போ நான் தான் பண்ற மாதிரி இருக்குமா? சார் அதாங்க சார், நீங்க கேளுங்க. யார்கிட்ட ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ண மாதிரி தெரியல. குட் ஈவினிங் டு ஆல் மை சீனியர்ஸ். யாருக்காச்சும் Q&A இருக்குன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா உங்களத அன்மியூட் பண்ணிட்டு நீங்க நம்ம ஃபேக்கல்டி கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். யாராச்சும் இருக்கீங்கன்னா சீக்கிரமா வந்து அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இல்லைன்னா நாங்க வந்து எண்ட் பண்றோம் லெக்சரை. சார் எப்படி எண்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாங்க சார். அப்புறம் நீங்க உங்ககிட்ட என் நம்பர் இருக்குங்களா? இல்ல சார். குரூப்ல இருக்கீங்களா? எஸ்எல்ஏ குரூப்ல நீங்க இருக்கீங்களா? எஸ்எல்ஏ வெபினார்ல இருக்கேன் சார். அதுல அட்மின் பாருங்க 3 பேர் இருப்பாங்க. இல்ல அப்படியே உங்களுக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன். ஜூம்ல சர்வர் இஷ்யூ இருக்கு. ஓ அப்படிங்களா? சின்ஸ் 1.5 days 2 days அந்த சர்வர் இஷ்யூஸ் இருக்கு, போயிட்டு இருக்கு. ரிலேட்டட் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். ஓகே ஓகே ஷூர் சார். இல்ல எனிஹவ் என் நம்பர் நீங்க நோட் பண்ணிக்கங்க. இது எண்ட் பண்ண உடனே நான் கால் பண்றதுக்காக தான் உங்களுக்கு நோட் பண்ண சொல்றேன். ஏன்னா உங்க நம்பர் என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல. எஸ் சார். 9443213723 9443213723. எஸ் சார். ஓகே சார், எண்ட் பண்ணிடுங்க சார். கொஞ்சம் முடிச்ச உடனே எனக்கு கொஞ்சம் கூப்பிடுங்க சார், நான் பேசுறேன். ஷூர் சார். தேங்க்யூ.